அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னைய அமர்வுல வந்து நம்ம முற்கால பாண்டியர்கள் பத்தி பேசலாம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறோம். எல்லாருக்கும் பாண்டியர் பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். பாண்டியர் பத்தி தெரியறதுக்கு முன்னாடி மூவேந்தர் பத்தி மோஸ்ட்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மூவேந்தர்ங்கிற விரிச்சொல் வந்து எல்லாருக்குமே ஃபேமஸ் தான். சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிறது. ஆக்சுவலா அது வந்து அவங்க தொன்மை அடிப்படையில வந்து பாண்டியர் சேர சோழர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு தனிப்பாடல் திரட்டு வந்து இந்த எல்லாருமே ஒரே குடும்பத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது கொற்கையில ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மாறன் வழுதி, மாறன் பொறையன், மாறன் திரையன் 3 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து கொற்கை விட்டு தனித்தனியா போயிடுறாங்க. மாறன் திரையன் வந்து சோழனா போயிடுறான், மாறன் பொறையன் வந்து சேரனா போயிடுறான், மாறன் வழுதி வந்து பாண்டியனாவே இருக்கான் அப்படின்னு ஒரு இது கூட சொல்லுது. இது ஒரு ரஃப் மேப் சேர சோழ பாண்டியர்களோடது. இது பிரிட்டிஷோட மெட்ராஸ் பிரசிடென்சியை விட கொஞ்சம் கம்மியா ஓரளவு பெரிய பரப்பாலவே அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, பாண்டியர்கள் பத்தி ஒரு சின்ன இது. அவங்களோட பூ வந்து அவங்க வேப்பம் பூவை அவங்க குலப்பூவா அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அவங்களோட குலம் வந்து திங்கள் குலம் அப்படிங்கிறது சொல்லுது. சில இடத்துல சூரிய சந்திர குலம் அப்படின்னு கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சின்னம் வந்து சேல் அல்லது கயல், அதாவது மீன் தான். ஆனா வந்து மீன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாம சேல் அல்லது கயல்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. தலைநகரம் மதுரை. அவங்க பட்டம் வந்து மாறன் சடையன், சடைய மாறன். மாறனோட பையன் சடையன், சடையனோட பையன் மாறன் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. சடையன்கிறது ஜடிலன் அப்படின்னு சமஸ்கிருதத்துல வரும். தென்காசி பாண்டியர்கள் வர்றப்ப ஜடிலவர்மன் டைரக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட மொழி வந்து தமிழ் மொழி, மேஜர் மொழியா தமிழ் மொழி இருந்துச்சு. சமஸ்கிருதம் அங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எழுத்து வந்து மேஜரா வட்டெழுத்து இருந்துச்சு, தமிழ் எழுத்து அங்கங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ஒரு 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 வட்டெழுத்து, கழுகுமலையில இருக்க 8ஆம் நூற்றாண்டு அளவு வட்டெழுத்து. வெண்பிநாட்டு குரன், பேரேற்குடி, தேவன் சேந்தன், செய்வித்த திருமேனி ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ பாண்டியர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீண்ட காலம் ஆட்சி பண்ணவங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பு வந்து பாண்டியர்களுக்கு இருக்கு. எங்கன்னா சங்க காலத்துல இருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்குமே அவங்க ரெஃபரன்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு காலகட்டத்துல இருந்த பாண்டியர்களை வந்து ஒவ்வொரு விதமா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. சங்க காலத்துல, அதாவது இலக்கியம், அந்த பிராமி கல்வெட்டுகள் அந்த காலத்துல கிடைக்கிற பாண்டியர்கள் வந்து சங்கம் பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சங்கம் அருவிய காலம். அதுக்கடுத்து வர்ற பாண்டியாஸ்க்கு வந்து களப்பிரர்களை வீழ்த்திட்டு வர்ற பாண்டியர்களை வந்து ஏர்லி பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து சோழர்கள் வந்து பாண்டியர்களை ஜெயிக்கிறாங்க. ஸோ சோழர்களுக்கு கீழே இருக்கிற பாண்டியர்கள் வந்து மீடியவல் பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சோழர்களை ஜெயிச்சுட்டு பாண்டியர்கள் வந்து பேரரசு ஆகுறாங்க. அவங்க வந்து இம்பீரியல் பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி அப்புறம் முகலாய படையெடுப்பு வருது, அதுல வீழ்ந்துருது. ஸோ அந்த பாண்டியர்களை வந்து பிற்கால பாண்டியர்கள் பொதுவா சொல்லுவாங்க. அதுல பர்டிகுலரா தென்காசி போய் ரூல் பண்ணவங்கள தென்காசி பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த காலகட்டத்தை வந்தோம்னா ஒரு 6ஆம் நூற்றாண்டோட இறுதியில இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து வருது. இப்போ ஒரு 7ஆம் நூற்றாண்டுல இந்தியாவோட அரசியல் நிலைமை, அதாவது அப்போதைய இந்தியாவோட அரசியல் நிலைமை எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவோட வடமேற்கு பகுதியை விட்டுருவோம். 4 பேரரசுகள் இருந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து ஹர்ஷவர்த்தனரோட வர்த்தன பேரரசு, அப்புறம் சாளுக்கிய பேரரசு, பல்லவ பேரரசு, பாண்டிய பேரரசு. 4 பேரும் ஏதோ ஒரு விதத்துல ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுல நம்ம பாண்டியர்கள் பத்தி பேசலாம். முற்கால பாண்டியர்களோட காலம் அப்படிங்கிறது நான் கெஸ் பண்ணிக்கிறேன்னா, கடுங்கோன், அதாவது கடுங்கோன்ல இருந்து பாண்டிய நாடு வந்து ஒரு சோழ நாட்டோட மண்டலமா கன்வெர்ட் பண்ற வரைக்கும் உள்ள பீரியட வந்து நான் முற்கால பாண்டியர்கள் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். முதல் மன்னனா கடுங்கோன் அப்படிங்கிற மன்னன் தான் நமக்கு சொல்லப்படுறான். கடுங்கோன் வந்து இவனை பத்தி கல்வெட்டு தகவல் எதுவுமே இல்லை. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து செப்பேட்டு தகவல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. இவன் காலத்துலதான் களப்பிரர்கள்னு ஒரு குரூப் சங்கம் மருவிய காலத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்க. களப்பிய பேரரசு வந்து வீழ்ந்துருது, பாண்டிய பேரரசு எழுது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கணும், களப்பிரர்கள் அழியல, களப்பிர பேரரசு வீழதான் செய்யுது. ஏன்னா 8ஆவது நூற்றாண்டு தொடக்கம் வர சாளுக்கியர்களும் பல்லவர்களும் களப்பிரர்களை ஜெயிச்சோம் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 13ஆவது நூற்றாண்டுல நெல்லையப்பர் கோவில்ல களப்பாளன்னு ஒரு அதிகாரி இருக்கிறான், பாண்டியர்களுக்கு கீழே இருக்கிறான். ஸோ வந்து இவங்க வந்து களப்பிர பேரரசு வீழ்ந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இவனை பத்தி வேள்விக்குடி செப்பல்ல என்ன மாதிரி சொல்றாங்கன்னா, களப்பிரர் கை கொண்டதை எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஒருத்தவங்களை வந்து வீழ்த்திட்டு களப்பிரங்கிற அரசன் வந்து
ஆட்சி பண்றான். அந்த ஆதிராஜன்ங்கிறது வந்து பாண்டியர்களை குறிக்குதா இல்ல மூவேந்தர்களை குறிக்குதாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. வேள்விக்குடி செப்பேடு தான் வந்து கடுங்கோனை பத்தின முதல் நமக்கு தகவல் தருது. இவன் களப்பிர பேரரசை வீழ்த்திட்டு வரான். அதான் நான் சொன்ன மாதிரி அளவரிய ஆதிராஜரே அகல நீக்கி அகலிடத்தை களப்பிரன் என்னும் கலியரசன் கை கொண்டான் அப்படின்னு சொல்லுது. சோ ஒரு முன்னாடி இந்த அரசர்கள்லாம் வீழ்த்தப்பட்டார்கள். அத வந்து இவன் வந்து களப்பிரர்களை இறக்கிட்டு படுகடன் முளைத்த பருவி போல பாண்டியாதிராஜன் வெளிப்பட்டான் அப்படின்னு சொல்லுது. அதாவது கடல்ல இருந்து எழுதுற சூரியன் மாதிரி பாண்டிய மன்னன் வெளிப்பட்டான். அவன் வந்து தனக்கு அடங்காத மன்னர்களோட நகரங்களை எல்லாம் அழிச்சான் அப்படின்னு சொல்லுது. இவனை வந்து தலவாய்புரம் செப்பேடுலயும் இவனை பத்தி சொல்லப்படுறான். 2 செப்பேடுலயும் காமனா என்ன சொல்றாங்கன்னா, அவன் களப்பிரர்களை ஜெயிச்சதும் மானம் பேர்த்த வேந்தன், அவனுக்கு ஒரு டைட்டில் வந்து மானம் பேர்த்த வேந்தன் அப்படிங்கிறது 2 செப்பேடுலயும் சொல்லப்படுது. இது அவனோட சிறப்பான ஒரு டைட்டிலா இருக்கலாம். களப்பிரர்களோட மானம் பேர்த்தவன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து இந்த இடத்துல பாண்டியாதிராஜன் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஒரு காமன் டைட்டிலா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சங்க காலத்துல பல்யாக சாலை முதுகுடுமி பெருமழுதியும் பாண்டியாதிராஜன் சொல்றான், கடுங்கோனையும் பாண்டியாதிராஜன் சொல்றாங்க. பிற்காலத்துல 2ஆம் வரகுணனும் பாண்டியாதிராஜன் அப்படின்னு சொல்லப்படுறான். கடுங்கோனுக்கு அடுத்து வந்து மாரவர்மன் அவனி சூளாமணி அப்படின்னு ஒரு அரசன் சொல்லப்படுறான். ஃபர்ஸ்ட் மாரவர்மன்ங்கிற டைட்டிலோட சொல்லப்படுற அரசன் வந்து அவனா சொல்லப்படுறான். ஆனா அவனை பத்தி அதிக தகவல்கள் சொல்லல. அவன் கடல் போன்ற சேனையை வச்சிருந்தான் அந்த மாதிரி சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. பல்லவர்கள்ல வந்து 2ஆம் மகேந்திரவர்மனே அப்படிதான் புகழ்ந்து விட்டுருவாங்க. அவங்களோட ஆட்சி காலம் வந்து குறுகியதா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஒரு மேஜர் கிங் வந்து செலியன் சேந்தன். ஓகேங்களா. இந்த இடத்துல இவனோட சேந்தன்கிறத செப்பேடுகள் எல்லாம் ஜெயந்தன் அப்படின்னு வடமொழியில எழுதுறாங்க. மலையடி குறிச்சின்னு ஒரு குடைவரை இருக்கு. எங்கன்னா மதுரை டு தென்காசி ரோட்ல இருக்குது. அந்த குடைவரை வந்து இவனோட காலமா கொல்லப்படுது. இவனோட ஆட்சி முடிவு வந்து 640 அல்ல 642 அந்த காலமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யுவான் ஷாங் வந்து இந்த காலகட்டத்துல காஞ்சிபுரத்துல இருந்து பாண்டிய நாட்டுக்கு வர்றாரு. பாண்டிய நாட்டுக்கு வர்றப்ப ஒரு பாண்டிய மன்னனோட இறப்பை வந்து பதிவு பண்றாரு. சோ இவரோட பையன் வந்து ரொம்ப நாள் ஆட்சி பண்ணாதுங்கிறதால அந்த பாண்டிய மன்னன் வந்து செலியன் சேந்தனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவனோட கல்வெட்டு பேர் வந்து மாறன் சேந்தன் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இவன் வந்து சேரர்களை ஜெயிச்சது அதை பத்திலாம் இவனை பாண்டிய செப்பேடுகள்ல நமக்கு குறிப்பிடப்படுது. மலையடி குறிச்சி குடைவரையில இருக்கிற ஒரு முற்கால பாண்டியர் கல்வெட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இது ஒரு பாண்டியர்களுக்கு கிடைச்ச ஒரு தொன்மையான கல்வெட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவனோட 17வது ஆட்சி ஆண்டுல இந்த கல்வெட்டு கிடைக்குது. இது வந்து தமிழ் மொழியில இருக்குது. பாண்டியர்களுக்கே உரித்தான மொழி வந்து ஒரு எழுத்து வந்து வட்டெழுத்து. அந்த எழுத்துல இல்லாம தமிழ் எழுத்துல இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல வல்லம்னு ஒரு குடைவரை இருக்கு. அங்க வந்து மகேந்திரவர்மனோட தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு. நீங்க வந்து எழுத்துக்களை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட நிறைய எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு சேமா இருக்கும். சோ இது வந்து பாண்டியர்களோட முதல் குடைவரை. எந்த மாதிரி குடைவரைனா முன்மண்டபம் வச்சு கட்டப்படுற முதல் குடைவரையா இருக்கலாம் அப்படின்னு அறிஞர்கள் கருதுறாங்க. சிலர் வந்து மண்டகப்பட்டு வந்து தமிழ்நாட்டோட முதல் குடைவரைன்னு சொல்லுவாங்க. அது வந்து பல்லவ நாட்டுல வந்து பல்லவர்களோட முதல் குடைவரை. பாண்டிய நாட்டுல அதுக்கு முன்னாடியே பிள்ளையார்பட்டி நிறைய பாண்டியர் குடைவரைகள் வந்து சிம்பிள் கருவறையோட நிறைய குடைவரைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த ஸ்லைடு போனோம்னா இது மலையடி குறிச்சி குடைவரையோட ஒரு புகைப்படம். நீங்க பாத்தீங்கன்னா பாண்டியர் குடைவரைகளை வந்து ரொம்ப ஆர்னமெண்டலா இருக்காது. அதாவது தூண்கள் எல்லாம் இங்க வந்து ஒரு சதுரம் வெட்டு சதுரம் இறை உருவங்கள்லாம் இங்க அளிக்கப்பட்டிருக்கு. இது தாய்ப்பாறை லிங்கம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதை பத்தி பின்னாடி பேசலாம். இதுதான் பாண்டியர்களோட முதல் கல்வெட்டா அப்படின்னு நான் யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அம்பாசமுத்திரம் கிட்ட. இப்ப கூட ஜமீன் ரீசெண்டா இறந்தாங்க. அங்க வந்து ஒரு கல்வெட்டு பாறையில பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நடுகள் மாதிரி ஒரு கல்வெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல வந்து அந்த சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன இன்ட்ரோல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு 7ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. இதோட எழுத்துக்களை வந்து நம்ம பிள்ளையார்பட்டி குடைவரையில இருக்க அந்த எழுத்துக்களோட கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இது நிஜமாவே பிள்ளையார்பட்டி குடைவரை எழுத்துக்களா இருந்தா இது வந்து காலம் வந்து ரொம்ப முன்ன போகும். நான் இந்த கல்வெட்டை யாரும் நேர்ல பார்த்தது இல்லை. நான் பார்க்க ட்ரை பண்ணேன், என்னால கண்டுபிடிக்க முடியல. அடுத்து வந்து நின்ற சீர் நெடுமாறன். இது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு அரசன் வச்சுக்கோங்களேன். நாயன்மார் 63 பேர்ல இவர் ஒருத்தரா சொல்லப்படுறாரு. இவரோட கல்வெட்டு பெயர் வந்து சேந்தன் மாறன். இவரோட செப்பேடுகள் வந்து இவனை அரிகேசரி அப்படிங்கிறது அரிகேசரி பராங்குச மாரவர்மன் அப்படின்னு குறிப்பிடுது. இவரோட நெல்வேலி போர் வந்து ரொம்ப 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 ஃபேமஸான
பொன் கார்த்திகை, நீங்க உங்களோட செட்டிங்ஸ்ல போயிட்டு அந்த ஷேர் ஸ்கிரீன் ஆப்ஷன் இருக்குல்ல, அதுல போயிட்டு டிசேபிள் அட்டெண்டி அன்ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை மட்டும் பண்ணி விடுங்க. அது எனக்கு தெரியுங்களே, எங்க இருக்குது? உங்களுடைய அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா, அதுல இருக்கும் பாருங்க, இந்த கிரீன் கலர் பார் மாதிரி ஒன்று இருக்குல்ல ஸ்கிரீன் ஷேரிங்ல. ஆமா, இல்ல அதுல டிசேபிள் அட்டெண்டி அன்ஆப்ஷன்ஸ்னு இருக்கும் பாருங்க ஆப்ஷன் இருக்கா? சசியண்ணா, அது வந்து ஹோஸ்ட் தான் பண்ண முடியும். சோ ஹோஸ்ட் வந்து மாணிக் சார் அவர் இல்ல இப்போ. இல்ல, ஷேர் பண்றவங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்றவங்க தான் பண்ண முடியும். அந்த அவங்கள தவிர்த்து வேற யாரும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? ஓகே, இப்படி பண்ணலாம். இப்போ யார் பண்ணாலும் உனக்கு தெரியும் பாரு, யார் பண்றாங்க ஸ்கிரீன்லயே பார்க்க முடியும். அந்த வேலையை, அந்த நேம் தெரியும் பாரு யார் பண்றாங்க. சரி, ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். இந்த மன்னனோட நெல்வேலி போர் வந்து ரொம்ப சிறப்பு மிக்கதா கருதப்படுது. 12வது நூற்றாண்டுல பெரிய புராணம் எழுதுறப்பவும் இந்த நாயன்மாரை சொல்றப்ப நெல்வேலி போரை சொல்லிதான் சொல்றாங்க. செப்பேட்டு தகவல் படி நெல்வேலி போர் வந்து இவன் சேரனை வந்து ஜெயிச்சான் அப்படின்னு இருக்குது. இந்த போர் வந்து ரொம்ப பெரிய போரா இருந்திருக்கலாம். அப்புறம் வந்து இன்னொரு போர் புலியூர் போர்னு ஒரு போர் இருக்கு. அது வந்து சேரர்களையும் சோழர்களையும் ஒரு பகல் முடிகிறதுக்குள்ள ஜெயிச்சான் அப்படின்னு இருக்கு. இவனோட காலத்து செப்பேடா இளையான்புத்தூர் செப்பேடு கிடைக்குது. பாண்டியர் செப்பேடுல இப்ப கிடைச்சிருக்கிறதுல ரொம்ப தொன்மையான செப்பேடு இளையான்புத்தூர் செப்பேடு தான். இவனோட கல்வெட்டுகளா நமக்கு 2 கல்வெட்டுகள் கிடைக்குது. ஒண்ணு வந்து வைகைக்கரை கல்வெட்டு, ஏனாதி பாடல் கல்வெட்டு. வைகைக்கரை கல்வெட்டு வந்து இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கு. ஏனாதி பாடல் கல்வெட்டு வந்து நாயக்கர் மகால்ல இருக்கு. இவன் காலத்துல இருந்துதான் பாண்டிய நாட்டுல வந்து கிரந்தம் கலந்த எழுத்துக்கள், அதாவது தமிழ் எழுத்துக்கள் கூட கிரந்தத்தை மிக்ஸ் பண்ணி எழுதுற மாதிரி இப்ப அவன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இவன் நிறைய ஹிரண்ய கற்பம் பண்ணா, துலாபாரம் பண்ணா அப்படின்லாம் செப்பேடுகள் சொல்லுது. அவனோட கல்வெட்டுகளும் சொல்லுது, இவனை பத்தின இலக்கியங்களும் சொல்லுது. சோ இது வந்து உண்மையா இருக்கலாம். இவன் வந்து மங்களாபுரம்ங்கிற ஊரை நிர்மாணிச்சான் அப்படின்னு சொல்லுது. இந்த மங்களாபுரம் எதுங்கிறது, விருதுநகர்ல ஒரு மங்கலம் இருக்கு, திருமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு மதுரைக்கு கிட்ட, சேலத்துல ஒரு மங்கலம் இருக்கு, காவிரி கரையில ஒரு மங்கலம் இருக்கிறதா சொல்றாங்க. சிலர் மங்களூர்னே சொல்றாங்க. மங்களூரா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இவரோட ஒரு சிற்பம்ங்கிறது தாராசுரத்துல வந்து கிடைக்குது. அந்த நாயன்மார் பேனல்ல அந்த அரசன் இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் கிடைக்குது. மேல வந்து நெடுமாறனார் அப்படின்னு தமிழ் எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருக்கு. இது ஒண்ணு அவரோட சிற்பமா கருதப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட இளையன்புத்தூர் செப்பேடு வந்து நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னேன். அந்த செப்பேடு ஒரு தகவல் தருது. என்னன்னா, இவன் வந்து களக்குடி முதலான பிற ஊர்கள்ல சந்திரசேகர தேவருக்கு அரிகேசரி ஈஸ்வரம்ங்கிற பேர்ல கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் தேடி பார்த்த வரைக்கும் ஒரு 4 ஊர் நான் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். களக்குடிங்கிறது இன்னைக்கு உக்கிரன்கோட்டை திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிறது. அங்க வந்து ஒரு முக்கால பாண்டியர் கோயில் இருக்கு. ஆனா வந்து அது வேற கோயில். அங்க வந்து அரிகேசரி ஈஸ்வரம் கோயில் இல்ல. திருச்சுழியில ஒரு கல்வெட்டுல அரிகேசரி ஈஸ்வரம்னு மென்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் திருச்சுழி போயிருக்கேன், பார்த்திருக்கேன், கிடைக்கல. மற்ற 2 ஊர்லயும் இன்னும் அரிகேசரி ஈஸ்வரம்னு ஒரு கோயில்கள் இருக்கு. நான் அதை பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் அரிகேசவ நல்லூர்னு எடுத்துக்கிறேன். இந்த ஊர் பேரே அவனோட பேர்ல தான் இருக்குது. இது எங்க இருக்குன்னா அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருக்கு, திருநெல்வேலி மாவட்டம். இப்போ வந்து முற்கால பாண்டியர் செங்கல் தறி வந்து பிற்கால பாண்டியர்கள் வந்து கல்லா கட்டிட்டாங்க. இந்த இடத்துல வந்து இன்னைக்கு முற்கால பாண்டியர்களோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தவ்வை, அழகான தவ்வை இருக்குது, ஒரு சில சிற்பம் இருக்குது. அப்புறம் வந்து இந்த சோபான மாதிரி ஒரு அமைப்பு வந்து இதுல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு யானை உருவம் விநாயகரா இருக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிதைந்த வட்டெழுத்து கல்வெட்டு இருக்கு. அந்த இடத்துல நான் அண்டர்லைன் பண்ணிருக்க எழுத்த பாத்தீங்கன்னா சரி ஈச்சுவ. சோ வந்து இந்த கல்வெட்டோ வந்து அரிகேசரி ஈஸ்வரம்ங்கிற பேர்ல இருக்குதுங்கிறத நமக்கு காட்டுது. பிளஸ் இவனோட ஏனாதி கல்வெட்டு நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த கல்வெட்டு எழுதினவன் பேர் வந்து முள்ளிநாட்டு அரிகேசவ நல்லூரை சேர்ந்த சடையன் பூதன் சொல்றாங்க. அது இந்த ஊரு தான். ஓகே, இப்போ அந்த கோயில்ல இருக்க இன்னொரு பிற்கால பாண்டியர் கல்வெட்டு, அந்த அண்டர்லைன் பண்ணிருக்க எழுத்த பாத்தீங்கன்னா முள்ளிநாட்டு அரிகேசவன் நல்லூர் உடையார் அரிகே ஈஸ்வரம் உடைய நாயனார் இருக்கு. சோ அதே கோயில் தான். இன்னொரு கோயில் கல்வெட்டு என்னன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல கமுதி பக்கத்துல ஒரு ஸ்லாப் கல்வெட்டு கிடைக்குது, ஒரு வழிவிட்டாயனார் கோவில். அங்க வந்து ஒரு கோச்சடைய மாறனோட கல்வெட்டு இருக்கு. அந்த அண்டர்லைன் பண்ணிருக்க எழுத்த பாத்தீங்கன்னா அரிகேனிரி ஈஸ்வர அப்படின்னு இருக்குது. இந்த கல்வெட்டோட பின்னாடி வந்து முதல் பராந்தகனோட ஒரு கல்வெட்டு இருக்கு. அது கிளியரா திருப்போர்ப்புணத்து அரிகேசரி ஈஸ்வரத்து மகாதேவர்னு கிடைக்குது. சோ இந்த கல்வெட்டு குறிப்பிடுற கோவிலும் நின்றசீர் நெடுமாறன் காலத்துல கட்டப்பட்டதா சொல்லப்படுது. அப்புறம் இவனோட வைகைக்கரை கல்வெட்டு சொன்னேன். இது வந்து மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்குது. இந்த கல்வெட்டு இவனை சேந்தன் மாறன் சொல்லுது. இவனோட 50வது ஆட்சி என்ற சொல்லுது. இன்னும் தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா,
விக்கிரமங்கல அரசடக்கி அப்படின்னு சொல்லுது. இது சாளுக்கிய விக்ரமாதித்தனை ஜெயிச்சதா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் அக்ரகாரம் செஞ்சது, ஹிரண்ய கர்ப்பம் துலாபாரம் செஞ்சது, மங்களாபுரம் நகரமைத்தது அப்படின்னு சொல்லுது. இல்ல அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க வார்த்தை வந்து கோச்சேந்தன் மாறன் 50வது. இது நான் சொன்ன மாதிரி கிரந்தமும், அதாவது சமஸ்கிருத கிரந்த எழுத்துக்களும் தமிழும் கலந்து எழுதப்பட்டது. இங்க பாத்தீங்கன்னா பாண்டிய குலமணி பிரதீபனாய் பிரதாபாவன் செய்து விக்ரமங்கலரசரடக்கி மரங்கெடுத்த அறம் பெருக்கி அக்ரகாரம் பல செய்து பரிமிதமாய் ஹிரண்ய கர்ப்பமும் துலாபாரமும் மகாதானங்களும் பல செய்து மங்களாபுரம் நகரமாக்கி வீற்று இருந்து செங்கோலோச்சின கோச்சேந்தன் மாறன் 50வது அப்படின்னு சொல்லுது. இன்னும் சிலர் வந்து இதை வந்து செலியன் சேந்தனுக்கு எடுத்துக்கிறாங்க. எப்படி சொல்றேன்னா கோச்சேந்தன் மற்ற 50வது அப்படின்னு படிக்கிறாங்க. நான் பர்சனலா போய் படிச்சு பார்த்ததுல எனக்கு மாறன் 50வது அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. ஓகே, அடுத்து வந்து இன்னொரு பாடல் கல்வெட்டு சொன்னேன், ஏனாதி பாடல் கல்வெட்டு. இது தமிழ்ல பாடல் வடிவுல இருந்துச்சு. இதுவும் அவனோட நெல்வேலி வெற்றி, புலியூர் வெற்றி, துலாபாரம் செஞ்சது, இவனை கூடல் கோமாரன், அரிகேசரி, சேந்தன்மாறன், அரிகேசரின்னு சொல்றதெல்லாம் இருக்கு. ஸோ அங்க நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். இது திருமலை நாயக்கர் மகால் மியூசியம்ல இருக்கு. அடுத்து இன்னொரு மேஜர் கிங் வரான், அவரோட பையன் கோச்சடையான் ரணதீரன். இங்க இருந்து நம்ம பேர்ல வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். இவனுக்கு வந்து ரணதீரன் ஒரு பேர் இருக்கு. ராஜசிம்ம பல்லவனுக்கு வந்து ரணஞ்சயன் ஒரு பேர் இருக்கு. பல்லவ கல்வெட்டுகள் வந்து சாளுக்கியர ரணாரசிகன்னு சொல்லுது. மாரவர்மன் அரிகேசரி வந்து ரணாந்தகன் ரணோதயன் அப்படின்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு கனெக்டட் மாதிரியே இருக்கு, நீங்க பார்க்கலாம். இது என்னவா எடுத்துக்கப்படுதுன்னா பல்லவ பாண்டியர்கள் இணைந்து சாளுக்கியர்களை தோற்கடிச்சிருக்கலாம், அதனாலே அவங்க வந்து அந்த டைட்டில்ஸ் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவனோட ஒரு செப்பேடுகள் இவனை எப்படி சொல்லுதுன்னா மங்களாபுரத்தில் மகாரதரே எரிந்து, இவன் ஒரு மங்களாபுரத்துல சாளுக்கியர்களை ஜெயிச்சான் அப்படிங்கறது சொல்றாங்க. இதுக்கு சமகாலத்துல விஜயாதித்யன் ஒரு சாளுக்கிய மன்னன் இருக்கான், முதல் விக்ரமாதித்தனோட பேரன். 705வது ஆட்சியாண்டுல அவன் மங்களூர்ல வந்து பாண்டிய இன்வேஷனை வந்து முறியடிச்சான் அப்படின்னு சாளுக்கியர் ஹிஸ்டரியில சொல்றாங்க. ஆனா எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. சோ வந்து இது சேமா இருக்கலாம் ரெண்டுமே. இவன் ஜெயிச்ச நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா மங்களாபுரம் ஒரிஜினல் மங்களூராவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு ஏத்த மாதிரி இவன் மதுரை கர்நாடகன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கூட எனக்கு இருக்கு. அதுக்கடுத்து அவரோட பையன் முதல் ராஜசிம்ம பாண்டியன் வரான். இவனோட பேர் படி என்ன சொல்றாங்கன்னா, இங்கேயும் பேராராய்ச்சி பண்ணா ராஜசிம்ம பல்லவனோட மகள் வைத்து பேரனா இருந்திருப்பான், அதனாலதான் இவன் ராஜசிம்ம பாண்டியன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்து இன்னொரு பேர் அவனுக்கு இருக்கு, அரிகேசரி பராங்குச மாரவர்மன், அப்படி அவனோட தாத்தாவோட நேம். சோ 2 வழி தாத்தாவோட நேமையும் வச்சிருக்கான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இவன் காலத்துல இருந்துதான் பல்லவ பாண்டிய யுத்தம் வந்து கொஞ்சம் கொடூரமா நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த சைட்ல நந்திவர்மன் வந்து அரசனா இருக்கான். ராஜசிம்ம பாண்டியன் வந்து ஒரு நந்திவர்மனை ஒரு லீகல் வாரிசா அவன் வந்து கடல் கடந்து வந்தவன் தான். லீகல் வாரிசா ஏத்துக்கல அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இந்த பல்லவ பாண்டிய யுத்தத்துக்கான காரணம் நமக்கு கிடைக்கும். இவன் வந்து நெடுவயல், குறுமடை, மன்னிக்குறிச்சி, திருமங்கை, பூவாளூர், கொடும்பாளூர், குளும்பூர் இங்கெல்லாம் வந்து பல்லவர்களை ஜெயிச்சேன்னு சொல்றான். இதுல ஆச்சரியமா என்னன்னா மன்னிக்குறிச்சியில பல்லவன் பாண்டியனை ஜெயிச்சதா அந்த பரமேஸ்வர விண்ணகரம் பாடல்கள் வந்து சொல்லுது. இப்போ வந்து தேனி மாவட்டத்துல சின்னமனூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரோட பழைய பேர் வந்து அரிகேசரி நல்லூர். அந்த பேர் வந்து இவன் பேர்ல இருக்கதா சொல்லப்படுது. அங்க இருக்க சிவன் கோயிலோட பேரு ராஜசிம்மேஸ்வரம், இவனோட பேர்லயே தான் இருக்குது. இப்போ பூலானந்தீஸ்வரர்னு இருக்கு. இவன் வந்து கங்க மன்னன் மகள் பூதசுந்தரிய வந்து கல்யாணம் பண்ணான். இந்த கல்யாணம் பண்ணதே ஒரு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி இருந்துச்சு. கங்க மன்னன் வந்து மறுக்கிறான். இவனோட படைத்தளபதி போய் கங்கர்களை ஜெயிச்சு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்ங்கிற மாதிரி செப்பேடுகள் பாண்டிய செப்பேடுகள்ல இருக்கு. சின்னமனூர் நான் சொன்னேன், அங்க பெருமாள் கோயில், விஷ்ணு கோயில் 2 இருக்குது. அங்க ஒரு சடையமாறனோட தமிழ் கல்வெட்டு, வட்டல்ல இல்ல தமிழ் கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு ஹைலைட் பண்ணிருக்கிறத பாத்தீங்கன்னா அரிகேசவ நல்லூர் சபையோம்னு இருக்கு. சோ அரிகேசவ நல்லூர் முன்னாடி இருந்திருக்கு. அந்த கோவில்களோட போட்டோ, சிவன் கோயில், விஷ்ணு கோயிலோட போட்டோ இதுல இருக்கு. அப்புறம் வந்து ஒரு மேஜர் கிங், இன்னொரு பெரிய கிங் யாருன்னா பராந்தக நெடுஞ்சடையன். இவருக்கு முதல் வரகுணன் அப்படின்னு கூட பேர் இருக்கு. நிறைய வரலாற்றாய்வாளர்கள் வந்து இந்த 2 பேரும் தனித்தனி அப்படின்னு சொல்லி குழப்பிப்பாங்க. இவன் காலத்துலதான் திருப்பரங்குன்றம் குடைவரைய புதுப்பிக்கிறான், ஆனைமலை குடைவரை செய்யறான், கழுகுமலை வந்து இவனோட காலமா சொல்லப்படுது. நவ திருப்பதி 9 பெருமாள் கோயில்களும் இவரோட காலமா சொல்லப்படுது. இவரோட ஆட்சி காலம் 770. நான் தப்பா 771 கொடுத்திருக்கேன். பாண்டியர்கள்ல உறுதியா ஆட்சி ஆண்டு தொடங்குற தெரிஞ்ச முதல் அரசன் வந்து இவனோடதுதான்.
எப்படின்னா ஆனைமலை கல்வெட்டுல வந்து கலியுக வருஷம் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு 770 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இவர் காலத்துல 2 ஆழ்வார்கள் இவரோட காலத்துல இருந்ததா சொல்லப்படுறாங்க. நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார். இவர் நம்மாழ்வாரோட சீடரா இருந்திருக்கலாம் அப்படின்னு, ஏன்னா இவன் குரு சரிதம் கொண்டாடினான் அப்படின்னு சொல்றான். இவனோட செப்பேடுகள் 3 கிடைச்சிருக்கு. வேள்விக்குடி, ஸ்ரீவரமங்கலம், சின்னமனூர் சிறிய செப்பேடு. இதுக்கு பின்னாடி சொல்றேன். இவன் பெண்ணாகடம் காவிரிக்கரையில இருக்கிற பெண்ணாகடத்திலையும் கரூர்லயும் பல்லவனை ஜெயிச்சுதான் சொல்றான். பல்லவ மல்லன், அதான் நந்திவர்மனை ஜெயிச்சுதான் சொல்றான். ஆனா நந்திவர்மனும் இதே இடத்துல பாண்டியர்களை ஜெயிச்சுதான் சொல்றான். அந்த பரமேஸ்வர விண்ணகரம் பாட்டு சொல்லுது. இதெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, 2 பேருமே ஒரு இன்டென்ஸ் ஹெவியா சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற எடுத்துக்கலாம். இவன் அதியர், சேரர், பல்லவர்களை வந்து ஜெயிச்சான் அப்படின்னு செப்பேடுகள் சொல்லுது. சேரர் கூட சண்டை போட்டதுக்கு கல்வெட்டுகளும் இருக்கு. இவனை வந்து சமஸ்கிருத பகுதி வந்து சடையன்கிறத ஜடிலன் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இவன் வந்து தன்னை பரம வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே ஓரளவு சைவர்களாவே இருந்தாங்க, தீவிர சைவர்களா. இவன் வைஷ்ணவர்களா இருக்கிறான். ஓகே. ஆனைமலை நரசிங்க பெருமாள் கோவில் சொன்ன அவருடைய 770வது இது என்னன்னா, இதுல அங்க வந்து இவரோட கல்வெட்டா சமஸ்கிருத கல்வெட்டு ஒண்ணு இருக்கு, தமிழ் கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. தமிழ் கல்வெட்டுல மாறன்காரிங்கிற அதிகாரி வந்து சமஸ்கிருதத்துல மதுரகவிவர்மன் அப்படின்னு சொல்லப்படுறான். சோ இதை வச்சுதான் மதுரகவி அப்படிங்கிறத வச்சுதான் இது மதுரகவி ஆழ்வாரா இருப்பாரோ அப்படின்னு கூட சொல்றாங்க. வைஷ்ணவ கதைகள்லயுமே மதுரகவி ஆழ்வாரோட பேரு மாறன்காரி, இவரோட சீரன் நம்மாழ்வாரோட பேரு காரிமாறன். சோ இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இவன் வந்து பாண்டியன் பராந்தகனோட மந்திரியா இருந்தான். கருவந்தபுரத்தை சேர்ந்தவன். கருவந்தபுரம்ங்கிறது உக்கிரன்கோட்டை பகுதி. சோ உக்கிரன்கோட்டையில இருந்து ஒரு தளபதிகள் தான் பாண்டியர்களோட பவர்ஃபுல் படைத்தலைவர்களா இருந்துகிட்டு இருந்தாங்க. பிற்காலத்துல வர்ற சோழர் கல்வெட்டுகள்லாம் இதை என்ன சொல்லுதுன்னா, இந்த பெருமாளை என்ன சொல்றாங்கன்னா, திருவானைமலை மேல் எழுந்தருளிய நரசிங்க தேவர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நான் கல்வெட்டு நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கதை நான் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா, கரவந்தபுரவாசி ஸ்ரீமான் வைத்திய, இவன் வைத்திய குலத்தை சேர்ந்தவன். விஷ்ணு சிலாகிரகம் அமிர்த கிருத்தி மதுரகவி வர்ம மதுரோதரே அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்து பாண்டியருக்கு மந்திரியா இருந்தது இங்க சொல்றாங்க. மந்திரிசிய மதிமான் பாண்டியசிய பராந்தகசிய அப்படின்னு சொல்றாங்க. சோ பராந்தகன்னு இவங்க டைரக்டாவே இங்க ரெஃபர் பண்ணிட்டாங்க. அப்புறம் திருப்பரங்குன்றம் குடைவரை வந்து ஒரு பாடல் பெற்ற தலம். ஆனா அது முன்னாடியே இருந்திருக்கு. ஆனா வந்து இவன் காலத்துல திரும்ப வந்து திருத்தி வைக்கிறாங்க. இது என்னன்னா, மாறன் சடையனோட 6வது ஆட்சி ஆண்டு. இங்கேயும் ஒரு கிரந்த கல்வெட்டு இருக்கு, அதுவும் கலியுகம் வருஷம் சொல்லுது. நம்பிக்கை என்ன ஒரு சின்ன கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, நீங்க கொஞ்சம் வேகமா போறதா எல்லாருமே கமெண்ட் பண்றாங்க. சோ கொஞ்சம் மெதுவா போறீங்க. நான் கடைசியில பிடிஎஃப் கூட ஷேர் பண்றேன். ஓகே, நான் மெதுவாவே போறேன். ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் அதை கேட்ச் அப் பண்ண முடியலன்னு கமெண்ட்ல. ஓகே பரவாயில்ல. இது என்னன்னா, திருப்பரங்குன்றம் குடைவரைய இவன் காலத்துல திருத்தி வைக்கிறாங்க. இது வந்து எனக்கு பணம் கிடைக்கல, அதனால தென்னிந்திய கல்வெட்டுகள்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். கோமாரன் சடையருக்கு ராஜ்ய வருஷம் 6வது செல்லான் என்ற மற்றவருக்கு மகா சாமந்தனாகிய கரவந்தபுரவாசி. இங்கேயும் வந்து கரவந்தபுரவாசி தான் படைத்தலை மகா சாமந்தனா இருக்கிறான். அவ வந்து மகா சாமந்தனாகிய பாண்டிய அமிர்த மங்களவரையன் சாத்தங்கணபதி திருத்தி வித்தது திருக்கோயிலும் தடாகமும். அவன் வந்து கோவிலையும் தடாகத்தையும் திருத்தி வைக்கிறான். அவனோட மனைவி வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து துர்க்கைக்கும் கொற்றவைக்கும் ஒரு கோயில் எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த கல்வெட்டுகள் சொல்லுது. காட்டுறேன். திருப்பரங்குன்றம் குடைவரையில இன்னைக்கு வந்து ஒரு கமர்ஷியல் கோயில் ஆயிடுச்சு. அங்க வந்து நமக்கு போகிறதுக்கு பெர்மிஷன்லாம் கிடையாது, நேரா போய் முருகனை கும்பிட்டு வந்துருவோம்னு நினைக்கிறேன். ஆனா வந்து அங்க எக்ஸலன்ட் பேனல்ஸ் நிறைய இருக்குது. இது ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்தது. நீங்க பாத்தீங்கன்னா சிவனோட ஒரு ஆடல் தோற்றம் நீங்களால பார்க்க முடியும். அத வந்து பார்வதி வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பேனல் அங்க இருக்கு. இவனோட புகழ்பெற்ற இன்னொரு கல்வெட்டு வந்து ராமநாதபுரம் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரம்ங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்க ஒரு ஊரு. இங்க பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டும் தமிழ் எழுத்துல இருக்கு, வட்டெழுத்துல இல்ல. இந்த கல்வெட்டு வந்து இடவை போர்னு ஒரு போரை பத்தி சொல்லுது. கோமாரஞ்சரையனோடு சோழ நாட்டு இடவை யாத்திரை செய்த பரந்தக பள்ளிவேளான் அப்படின்னு ஆரம்பிக்கும். சோ இடவை போருங்கிறது சோழ நாட்டு மேல நிகழ்ந்திருக்கு அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது. இவனோட செப்பேடுகள்ல இவன் சோழ நாட்டை கை கொண்டான்னு இருக்குது. ஸோ பிளஸ் வந்து இந்த கல்வெட்டு வந்து பரந்தக நெடுஞ்செழியனோட தான் எடுக்கப்படுது. இதுல இந்த கல்வெட்டுல இன்னொரு சிறப்பு என்னன்னா,
இந்த இடத்துல ஒரு மீன் சின்னம் இருக்கும், ஒரு குத்துவிளக்கு இருக்கும், ஒரு வில் சின்னம் இருக்கும். முற்கால பாண்டியர்களோட மீன் சின்னம்ங்கிறது நம்ம ரொம்ப 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 அரிதான ஒன்று. நமக்கு வந்து இந்த கல்வெட்டுல மட்டும்தான் விஷுவலா பாக்குற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. வில் சின்னம் எதுக்கு சொல்றாங்கன்னா, அவன் சேரர்களை ஜெயிச்சது, சேரர்களோட மேலாதிக்கத்தை காட்டுறதுக்காக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கழுகுமலை வந்து தெரியும் எல்லாருக்கும், திருநேச்சிர மலைங்கிற பேர்ல அழைக்கப்பட்டது. இந்த ரெண்டுமே இந்த ரெண்டு பிளஸ் கழுகாசலமூர்த்தி குடைவரை மூணுமே பராந்தக நெடுஞ்செழியனோட காலமா கருதப்படுது. ஆனா வந்து ஆணித்தரமா சொல்றதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனா சூழ்நிலைகள் எல்லாம் அவனோட காலம் அப்படின்னு சொல்றது. நான் சொன்னேன் கழுகுமலையில ஒரு தொன்மையான கல்வெட்டுனா இந்த கல்வெட்டு தான். இப்போ வந்து நாயக்கர் மகால் மியூசியம்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. இது என்னன்னா சேரநாட்டு மேல அந்த மலைநாட்டு மேல படையெடுத்து போனதை சொல்லுது. மலைநாட்டு மேல படையெடுத்து போய் கருநந்தனார்ங்கிறவர் மேல படையெடுத்து போய் அரிவியூர் கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டையை வந்து பாண்டிய படை அழிக்குது. இன்னும் சிறப்பா என்னன்னா, இதுல இறந்து போன ஒரு வீரன் வந்து யாருன்னா தொண்டை நாட்டு பூந்தமல்லியில இருந்து போய் சண்டை போட்டிருக்கான். சோ இவனோட செல்வாக்கு இந்த இதுவரை இருந்திருக்குமோ அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வியை தருது. இங்க பாத்தீங்கன்னா தொண்டை நாட்டு பூந்தமல்லியா பூவிருந்தவல்லியா நமக்கு இங்க டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கப்ப ஒரு பழமையான கல்வெட்டு அதை பூந்தன்மலி அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஓகே, அடுத்து வந்து இது வந்து ஒரு முற்கால பாண்டியர் காலத்து ஒரு நடுகள். பாண்டிய நாட்டுல வந்து நடுகள் வந்து கொஞ்சம் கம்மி தான். இந்த நடுகள் வந்து பத்மநாதபுரம் பேலஸ் அரண்மனையில இருக்குது. இது பின்னாடி வந்து இந்த நடுகளுக்கு பின்னாடி வந்து கல்வெட்டு எழுதியிருக்கு, அது செதஞ்சு போயிடுச்சு. இப்படி படிச்சிருக்காங்க. கோமாரஞ்செடியருக்கு 27வது சேரமானார் படை விழிஞ்சத்து புற விட்டுலக்க கரைக்கோட்டை அழிப்பான் வர அப்படின்னு ஆரம்பிக்குது. இது என்னன்னா, பாண்டிய படை வந்து விழிஞ்சத்தை கைப்பற்றிடுச்சு, அதை வந்து திரும்ப சேரன் வந்து தாக்குறான். அப்ப வந்து பாண்டியனோட சேவகர்கள் கொஞ்சம் பேர் இருந்து அதை வந்து அழியாம காப்பாத்தி இறந்து போறாங்க. அதை பத்தின ஒரு நடுக்கல். சோ இவனோட சேர நாட்டு வெற்றியை வந்து விழிஞ்சத்தை கைப்பற்றினது எல்லாமே இவனோட செப்பேடுகள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன், நவத்திருப்பதி கோவில்கள் 9 கோவில்கள் இருக்கு, அது எல்லாமே இவனோட காலம் அப்படின்னு சொன்னேன். இந்த பிக்சர் வந்து வரகுணமங்கை கோவிலோட ஒரு கருவறையில இருந்து நான் எடுத்தேன். இப்போ நான் போய் வரகுணமங்கை கோவில் வந்து முற்கால பாண்டியர் கோவில்னு சொன்னா ஒருத்தனும் நம்ப மாட்டான். ஆனா வந்து நீங்க 9 கோயிலுமே நீங்க தேடுனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த கோயில்கள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எப்பேற்பட்டனவும் செய்வாரையும் சோமாசியார் பணிக்க அந்த ஒரு துண்டு கல்வெட்டு மட்டும் என்னால எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ நவத்திருப்பதி கோயில்களும் இவனோட காலம் தான். பரந்தக நெடுஞ்செழியனுக்கு அப்புறம் அவனோட பையன் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிறவன் ஆட்சி பண்றான். இவனோட பேர் வல்லபன். ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் ஆட்சி பண்றான். இவனோட பேர் பாத்தீங்கன்னா வல்லபன் இருக்கு. இது வரைக்கும் பாண்டிய நாட்டுல வந்து இந்த மாதிரி பேர் வரல. ஆனா வந்து பிற்கால பாண்டியர்கள் எல்லாமே வல்லபன் ஒரு 1000 வல்லபன்கள் இருப்பாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இவன் சிறந்த வீரனா விளங்குறான். இவன் வந்து குன்னூர், சிங்களம், விழிஞ்சம், குடமூக்கு, இடவை இந்த போர்ல எல்லாம் வந்து ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லுது. குடமூக்குல ஜெயிச்சது வந்து அவன் 3ஆம் நந்திவர்மனை ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரி நந்திவர்மன் வந்து பின்னாடி வந்து தெல்லாறுல வந்து இவனை ஜெயிக்கிறான். சோ தெல்லாறிருந்த நந்திவர்மன் அப்படின்னு ஆகுறான். சித்தனவாசல் ஓவியம் வந்து இவனோட காலத்துல வந்து சித்தனவாசல் குடைவரையை வந்து திரும்ப புதுப்பிக்கிறாங்க. அப்ப வந்து அதுல ஓவியங்கள்லாம் வரைகிறாங்க. அந்த ஓவியம் வந்து இவனோட காலத்தை தான் சொல்லப்படுது. கல்வெட்டுப்படி அந்த சித்தனவாசல் இருக்க இடத்துக்கு பேரு அன்னவாசல், அந்த கோவில் பேரு அறிவார் கோவில். இந்த கோவில் ஒரு ஓவியம் காட்டியிருக்கேன் பாருங்க. இது வந்து அந்த திருவாசிரியன் சொல்லப்படுற ஒரு சமணத்துறவி இளங்கௌதமன். இது வந்து ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன். இங்க பக்கத்துல அவங்க ஒய்ஃப் அக்கல நிம்மடி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த போர்ட்ரேட்டை வந்து ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் தான் அப்படிங்கிறது நிறைய ஆய்வாளர்கள் வந்து ஒத்துக்கிறாங்க. இவனோட கல்வெட்டுகள் வந்து கோவில்கள்ல கம்மியா கிடைக்குது. ஆனா அதே நேரத்துல நீர்ப்பாசனம் பத்தின இடத்துல நிறைய பாடல் கல்வெட்டுகள் இவனோடது கிடைச்சிருக்கு. சடையமாறனோட 46வது ஆட்சியாண்டு தான் நமக்கு அதிகமா கிடைச்சிருக்கு, நான் முன்ன காட்டினேன். சோ அந்த கல்வெட்டு இவனோடதுன்னு எடுத்துக்கிட்டு இவரோட காலத்தை 814 to 860 அப்படின்னு குத்து மதிப்பா கெஸ் பண்ணியிருக்காங்க. இவர் காலத்துலதான் பாண்டிய வாரிசுரிமை போர் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இவரோட கடைசி காலத்துல சிங்கள படையெடுப்பு நடக்குது. இவர் போர்ல கொல்லப்படுறாரு. இவரோட இன்னொரு பையன் அரசனாகிறான். சிங்கள படைக்கு சப்போர்ட்டிவா இருந்த பையன் அரசனாகிறான். 2ஆம் வரகுணன் துரத்தப்படுறான் அப்படின்னு வருது. இவனோட மனைவி வந்து அக்கல நிம்மடி அப்படின்னு சொல்றாங்க. இவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யாருன்னா
சோழ குலத்துல பிறந்த ஸ்ரீகண்டன் அப்படிங்கிற அரசனோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கெஸ் படி இவங்க விஜயாலய சோழனோட சிஸ்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன பெரியாழ்வார் இவரோட காலத்துலதான் பெரியாழ்வார் வந்து ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனோட காலத்தை தான் சொல்லப்படுறாங்க. இப்ப பெரியாழ்வாரோட கதையவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுல வந்து வல்லப பாண்டியன் அப்படிங்கிற பாண்டியனை தான் சொல்லுவாங்க. பெரியாழ்வார் வந்து அவரோட பாட்டுல வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, கொன்னவேல் கூர்வே கோன் நெடுமாறன் தென் கூடற்கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிருஞ்சோலையே அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து இவன் அரசனை வந்து நெடுமாறன் அப்படின்னு சொல்றாங்க. இதே நெடுமாறனை நம்ம வந்து கல்வெட்டுல தேடணும்னா அவனோட பாட்டு கல்வெட்டுகள் நான் சொன்னேன். குன்னூர் முதல் சிங்களம் வரை கூடாத வயமன்னரை விண்ணூர் புக வெகுண்டு வென்றிகளை பல விதைத்த தென்னவர் கோ நெடுமாறன் செந்தனிக்கோர் ஸ்ரீவல்லபன் அப்படின்னு இருக்கன்குடி கல்வெட்டு சொல்லுது. இன்னைக்கு அந்த கல்வெட்டு அழிக்கப்பட்டு விட்டது. அப்புறம் இன்னொரு கல்வெட்டு, இருஞ்சோல நாட்டு சாத்தனூரவன் பணிந்த திருநெடுமாறன் வைப்பித்த மடை சிதைந்து கிடந்தன. இதுவும் அவனை வந்து நெடுமாறன் சொல்லுது. இந்த கல்வெட்டு நாயக்கர் மகள் மியூசியம்ல இருக்குது. சோ நெடுமாறன் வச்சுக்கிட்டு பெரியாழ்வாரோட இவரை தொடர்புபடுத்துறாங்க. அப்புறம் வந்து பாண்டியர்களோட நாணயவியல் பத்தி பேசணும்னா ரொம்ப கம்மி தான். அதுல வந்து ஒரு நாணயம் வந்து அவனிபசேகரன் கோலகை அப்படிங்கிற பேர்லாம் வந்து கிடைச்சிருக்கு. ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனுக்கு அவனிபசேகரன் ஒரு பேர் இருந்துச்சு, அதை நான் பின்னாடி சொல்றேன். இந்த கோலகைங்கிறதுக்கான அர்த்தம் வந்து இப்ப வரை யாருக்கும் தெரியாது. அது கோலத்தை சொல்லுதா இல்ல வந்து காயினோட மதிப்பை சொல்லுதா அப்படி எதுவுமே தெரியல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து தமிழ் இரட்டைக்கையல் இருக்கும், செண்டு கிடையாது. செண்டு வந்து பிற்கால பாண்டியர்கள்ல இருந்து தான் வந்துச்சுது. ரெட்டைக்கையல் இருக்கு. இந்த பக்கத்துல சி அவனிபசேகரன் கோலகை அப்படின்னு இருக்கு. இது வந்து 2 காயின் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காயின் இப்ப எங்க இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, இவனுக்கு அவனிபசேகரன் ஒரு பேர் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். சித்தனவாசல் குடைவரைக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கு, செதஞ்ச கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டுல வந்து அரசனை சொல்றப்ப அவனே பார் முழுதும் ஆண்ட பஞ்சவர் குல முதலார் கெழுவை வேல் அவனிபசேகரன் சீர்கெழு செங்கோல் ஸ்ரீவல்லமன். அந்த மார்க் பண்ணிருக்க இடத்துல அந்த லைன் இருக்கு, கொஞ்சம் கஷ்டம் தான் பாக்குறதுக்கு. இந்த கல்வெட்டுமே தமிழ் எழுத்துக்கள்ல இருக்கு, வட்டெழுத்துல இல்ல. அடுத்து வந்து ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அரசன் வந்து, என்னை பொறுத்த வரைக்கும் புகழ்பெற்ற அரசன் வந்து 2ஆம் வரகுணன் தான். இவனோட ஐவர்மலையில ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு அவனோட சக வருஷத்தை சொல்லுது. அதை வச்சு இவனோட ஆட்சி காலம் வந்து 863 சொல்றாங்க. சோ பாண்டிய அரசர்கள்ல உறுதியா ஆட்சி ஆண்டு தெரிந்த 2வது அரசன் வந்து 2ஆம் வரகுணனா தான் இருக்கிறான். இவன் காலத்துல வந்து சோழ நாடு வந்து 14 வருஷம் சோழ நாட்டு வந்து இவன் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா வரகுணனோட 3வது ஆட்சி ஆண்டுல இருந்து 4/14 வரைக்குமே 4/13 வரைக்குமே சோழ நாட்டுல இவனோட கல்வெட்டுகள் கிடைக்குது. இவன் வந்து தென்பெண்ணை ஆத்தங்கரை வரைக்கும் முன்னேறினான். தென்பெண்ணை ஆத்தங்கரைங்கிறது விழுப்புரம் அங்க இருக்குது. அங்க வரைக்கும் இவன் முன்னேறினான். நிருபதுங்கன் கூட இவன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தான். இவனை வந்து கல்வெட்டுகள் வந்து சூரிய சந்திர குலங்களின் திலகம் அப்படின்னு சொல்லுது. சூரிய குலம் வந்து சோழர்கள், சந்திர குலம் வந்து பாண்டியர்கள். அப்புறம் இவன் பேர்ல சாலை கிராமம்னு ஒரு ஊர் இருக்கு சிவகங்கையில. அங்க வரகுண ஈஸ்வரம் ஒரு கோயில் வந்து இவனோட காலத்தை தான் சொல்லப்படுது. அன்பார்ச்சுனேட்டா இவர் வந்து திருப்புரம்பியம் போர்ல வந்து தோற்கடிக்கப்படுறாரு. அப்புறம் இவரை பத்தி ஒரு தகவல் என்னன்னா, இவரோட மனைவிய வந்து திருவிடைமருதூர் கோவிலுக்கு பணி செய்ய கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் உண்டு. திருவிடைமருதூர் கோயிலோட தலபுராணத்தெல்லாம் எடுத்தா அப்படிதான் சொல்லும். அதே மாதிரி இவரோட சமகாலத்தவரா பட்டினத்தார் வந்து கருதப்படுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, புரிகுழல் தேவியை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவரும் அப்படின்னு சொல்றாரு. சோ இவனோட மனைவியையே தானமா கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு அப்புறம் வந்து இவரோட பசங்க யாரும் ஆட்சி பண்ணல. இவனோட தம்பி பசங்க தான் ஆட்சி பண்றாங்க. சோ அது உண்மையா கூட இருக்கலாம். இவன் வந்து ஒரு சிறந்த சிவபக்தன். முதல் வரகுணன் எப்படி வைஷ்ணவனோ இவன் வந்து சிறந்த சிவபக்தன். ஒரு வேப்பங்காய கூட இவன் வந்து சிவலிங்கமா நினைச்சு வழிபடுவான் அப்படின்னு பட்டினத்தார் வந்து சொல்றாரு. மாணிக்கவாசகர், புகழ்பெற்ற மாணிக்கவாசகர் வந்து இவனோட காலமா சொல்லப்படுறாரு. மாணிக்கவாசகர் வந்து அவரோட பாட்டுல வந்து வரகுணன் ரெஃபரன்ஸ் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. வரகுணனான் தென்னவன் எத்தும் சிற்றம்பலத்தான் அப்படிலாம் சொல்றாங்க. நான் சொன்னேன் ஐவர்மலை தான் இவனோட முதல் கல்வெட்டுன்னு. ஒரு சிதைந்த கல்வெட்டு சமண சிற்பம் பக்கத்துல பாத்தீங்கன்னா 700 அப்படின்னு ஆரம்பிக்குது. சோ சிதைந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டு தான் அவனோட சகாண்டு சொல்ற கல்வெட்டு. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இவனோட
பட்டங்கள், இந்த பட்டங்கள் எல்லாமே சோழ நாட்டு கல்வெட்டுகள்ல இருந்து கிடைக்குது. இவனை பத்தி செப்பேடுகள்ல வந்து தகவல்களே கிடையாது, இரண்டாம் வரகுணனை பத்தி. சோ என்னெல்லாம் சொல்றதுன்னா, பாண்டியாதிபதி, பாண்டியாதிராஜன், பாண்டிய குலபதி, பாண்டி மகாராஜன், வரகுண மகாராஜன், வரகுண மாராயன், வரகுணன் அப்படிலாம் சொல்லுது. உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூர் ஏரியாலாம் பாண்டிய குலாசனி வளநாடா இருந்துச்சு அப்படின்னு, எங்க ஸ்ரீரங்கம் வர கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பாண்டியர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதோட பேர் வந்து பாண்டிய குலபதி வளநாடு அப்படின்னு மாற ஆரம்பிச்சுது. சடையவர்மன் சுந்தரபாண்டியனுக்கோ மாரவர்மன் சுந்தரபாண்டியனுக்கோ பாண்டிய குலபதினு ஒரு டைட்டில் இருந்ததா நான் எங்கேயும் படிச்ச மாதிரி தெரியல. சோ வந்து அவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி பாண்டிய நாட்டை கைப்பற்றினா இரண்டாம் வரகுணனோட பேர்ல பாண்டிய குலபதி வளநாடு அப்படின்னு வச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. நான் சொன்னேன் ஏற்கனவே அம்பாசமுத்திரம் கல்வெட்டு. இன்னைக்கு இந்த கல்வெட்டை வந்து சென்னை மியூசியம் எடுத்துட்டு போனோம்னு சொன்னாங்க. அங்க சென்னை மியூசியம்ல இல்ல, ஒரு மைப்படி மட்டும்தான் இருக்கு. இங்க அந்த மார்க் பண்ணிருக்க லைனை பாத்தீங்கன்னா, வரகுண மகாராஜர் தொண்டை நாட்டு பெண்ணைக்கரை அரைசூர் வீட்டிலிருந்து இளங்கோய்க்குடி சபையார் கையில் கொடுத்த காசு அப்படின்னு. இது என்னன்னா, தொண்டை நாட்டுல தென்பெண்ணை ஆத்தங்கரையில உட்கார்ந்துக்கிட்டு பாண்டிய நாட்டுல தாமிரபரணி ஆத்தங்கரையில இருக்கிற ஒரு கோவிலுக்கு தானம் காசு கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது அவனோட 4 எதிர் 12ஆம் ஆட்சி அந்த கல்வெட்டு. இது வந்து திருச்சி மலைக்கோட்டையில உள்ள கல்வெட்டு, மேல்குடை வரையில இருக்கு. 2 கல்வெட்டுகள் அவனோடது இருக்கு. இந்த ஒரு கல்வெட்டு பார்க்கலாம். நான் மார்க் பண்ணிருக்க லைன் பார்த்தா இந்த இடத்துல இருக்கு. இது வேம்பில் மதிலளித்து போந்து நியமத்திருந்தருளி சோமசூரியன் வயத்வய திலகலங்காரராயின பாண்டியாதிராஜர் வரகுண தேவர் அப்படின்னு சொல்லுது. இது என்னென்ன தகவல்னா, வேம்பில்ங்கிற ஊர்ல ஒரு ஃபோர்ட்டிஃபைட் சிட்டிய மதில அழிச்சான் அப்படின்னு சொல்லுது. நியமத்துல இருந்து தானம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு நியமத்து கோயிலோட அந்த தூண் எல்லாமே செந்தலையில இருக்கு. செந்தலை அந்த தூண்கள்லயே ஒரு மாறன் சடையனோட இரண்டாம் வரகுணனோட கல்வெட்டு இருக்கு, நீங்க போனா பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், சாலை கிராமம் வரகுண ஈஸ்வரம். இது வந்து பிற்கால பாண்டியர் வந்து இதை கற்றளியா மாத்தினாங்க. இந்த கோவிலோட பேரு வரகுண ஈஸ்வரம். இந்த சாலை கிராமத்துல வந்து ஒரு பெரிய போர் நடந்துச்சு. அதாவது சிங்களப்படை வந்து முன்னேறி, அதாவது வரகுணனோட தொடக்க காலத்துல அவனோட கூட அந்த பிரதரை, சிங்களப்படை சப்போர்ட்டிவா இருந்த பிரதரை தோக்கடிச்சுதான் அரசனுக்கு வந்தான் அரசனானா அப்படின்னு சொல்லப்படுது. சோ சாலை கிராமத்துல ஒரு போர், பெரிய போர் நடந்துச்சு. அந்த போரை பத்தி நான் பின்னாடி தகவல் சொல்றேன், கல்வெட்டு கொடுத்துருக்கேன். இது பாத்தீங்கன்னா சாலை கிராமத்துல அந்த நிலைக்காலில் இருக்கிற ஒரு சடையமாறனோட கல்வெட்டு. அந்த நான் டாட்டர் லைனா சொல்லியிருக்க இடத்த பாத்தீங்கன்னா, சாலை கிராமத்து வரகுண ஈஸ்வரத்து பரமசுவாமிகளுக்கு அப்படின்னு இருக்கு. சாலை கிராமம்ங்கிறது கிரந்தத்துல இருக்குது. சோ இந்த கோயில் வந்து இவன் பேர்ல தான் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியலாம். இப்ப வரை அதே பேர்ல தான் இருக்கு. நான் சொன்னேன் பல்லவர் பாண்டியர் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்னு. இந்த கல்வெட்டு தான் அதுக்கான ஒரு உறுதியான ஆதாரம் அப்படின்னு சொன்னேன். இது வந்து எங்க இருக்குன்னா, திருவதிகை வீரட்டானம் கோயில்ல இருக்கு. ஒரு தூண் கல்வெட்டு தான். அந்த முன்மண்டபத்துல எட்ஜில இருக்கு அந்த தூணு. பாத்தீங்கன்னா, நிருபதுங்கவர்மனோட 18வது ஆட்சி ஆண்டுல திருவீரட்டானத்து மகாதேவருக்கு பாண்டி வரகுண மகாராஜன் வந்து பொற்களஞ்சிகள் கொடுக்குறாங்க. அந்த வரகுண மகாராஜன்ங்கிறது நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். சோ இவங்க 2 பேரும் ஒரு சம்திங், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முற்கால பாண்டியர்கள்ல கிடைச்ச இன்னொரு காயின் வந்து இது ஸ்ரீ வரகுண அப்படின்னு கிரந்த எழுத்துல இருக்குது. அதே ரெட்டை கையில் இருக்குது. இந்த இது பாத்தீங்கன்னா இது கோல்டு காயின். ஆனா இந்த காயின் இதை தவிர வேற எதுவும் கிடைக்கவும் இல்லை. இந்த காயினும் இப்ப எங்க இருக்குங்கிற தகவல் கூட கிடையாது. திருக்கோகர்ணம் குடைவரை கேள்விப்பட்டிருப்பீங்க, புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. அங்க பழமையான கல்வெட்டு கூட வரகுணனோட கல்வெட்டு தான். இதுவும் தமிழ் எழுத்துல இருக்கு. 17வது ஆட்சி ஆண்டு. அந்த அண்டர்லைன் பண்ணிருக்க எழுத பாத்தீங்கன்னா வரகுணன் பேர்ல இருந்த ஒரு அதிகாரியோட பேர் இருக்கு. சோ இந்த கல்வெட்டை வரகுணனோடதுன்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், வரகுணனுக்கு அப்புறம் வரகுணனோட தம்பி தான் ஆட்சி பண்ணா, வரகுணனோட பசங்க விட்டுட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவன் மனைவியை தானம் பண்ணிட்டான்ங்கிற மாதிரி நான் சொன்னேன். வரகுணன் வந்து ஒரு மாறன் சடையன், பரந்தக வீரன் நாராயணனும் ஒரு மாறன் சடையன். இப்ப வந்து நீங்க சோழர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜகேசரி பரகேசரி போடுவாங்க. அவங்க வந்து எல்லாமே எதுனா ஒரு இன்னொருத்தங்கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக தான் அந்த டைட்டில் போடுறாங்க. பிரிட்டிஷ் கூட அவங்க காயின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அரசன் ஃபேஸ் பண்ணிருக்க டைரக்ஷனா அடுத்த அரசன் ஃபேஸ் பண்ண மாட்டான், அந்த மாதிரி தான் அவங்க போடுவாங்க. இப்போ சோழர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அப்பா ராஜகேசரியா இருக்கான், பையன் பரகேசரியா ஆகுறான். பையனோட சகோதரன் இன்னொரு பையன் ஆட்சி பண்ணாலும் அவன் ராஜகேசரியா தான் ஆவான். ஆனா பாண்டியர்கள் அப்படி எடுத்துக்கல. அப்பா ராஜகேசரி, அப்பா வந்து மாறன் சடையன்னா
பசங்க வந்து சடையமாறன் தான். அப்பா சடையமாறன்னா பசங்க 2 பேருமே மாறன் சடையன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இரண்டாம் வர்குணன் பராந்தக வீரநாராயணன் 2 பேருமே மாறன் சடையன்கிற பட்டத்தோட ஆட்சி பண்ணவங்க. இவங்க வந்து 45 வருஷத்துக்கும் அதிகமா வந்து இணையாட்சி பண்ணாங்க. அது தலவாய்புரம் செப்பேடுல அவன் அரசன் அவன் அண்ணன் இருக்கிறப்ப தானம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதனால சொல்றாங்க. தில்லைத்தானம் கோவில் இருக்கு சோழ நாட்டுல. அங்க வந்து ஒரு மாறன் சடையனோட இரண்டாம் வர்குணனோட கல்வெட்டு இருக்கு, நிலைக்கால்ல இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அது வந்து கோன் பராந்தகனார் கைவழி கொண்ட காசும் அப்படின்னு வரும். சோ இதை வச்சுக்கிட்டுனா வரகுணனோட 3வது ஆட்சியாண்டுக்கு முன்னாடியே பராந்தக வீரநாராயணன் அரசன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. தில்லைத்தானம் கோயில்ல வந்து ஏகப்பட்ட கல்வெட்டுகள், முக்கியமான கல்வெட்டுகள் இருக்கு. ஆனா யாரும் ஒரு கல்வெட்டை தவிர வேற எதையும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவன் வந்து சேர குலத்து பெண்ணை மணந்திருந்தான் அப்படின்னு செப்பேடுகள் சொல்லுது. வானவன் மகாதேவி அப்படின்னு சொல்லுது. பாண்டிய நாட்டுல அந்த சமணமலை கீழக்கோயில் குடியில மாதேவி பெரும்பள்ளின்னு ஒரு பழைய கோவில் இருந்திருக்கு. அதோட பேஸ் மட்டும் இப்ப இருக்குது. அதுல ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு வந்து மாதேவி பெரும்பள்ளின்னு சொல்லுது. இவனோட பேர் வந்து மானகுலாசலன் அப்படின்னு இவனுக்கு நிறைய பேர் செப்பேடு சொல்லுது. சிறப்பா ஒரு மானகுலாசலன் சொல்லுது. நான் ஏற்கனவே சொன்னேன், சமணமலையில மாதேவி பெரும்பள்ளி அப்படின்னு இந்த ஒரு கல்வெட்டு சொல்லுது. ஓகே. பராந்தக வீரநாராயணனுக்கு அப்புறம் அவனோட பையன் ராஜசிம்ம பாண்டியன் வந்து அரசனாகிறான். பராந்தக வீரநாராயணனோட தலவாய்புரம் செப்பேடு நான் 45வது ஆட்சியாண்டு சொன்னேன். அதுல வந்து வில், மீன், புலி 3 சின்னங்களும் இருக்கு. சோழர்களும் அவங்க கண்ட்ரோல்ல இருந்தாங்க. சோழர்கள்னா ஆதித்த சோழன் அவங்க கண்ட்ரோல்ல இருந்தாங்கன்னு நம்ம இதை வச்சு ஒரு கெஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அவர் பையன் 2ஆம் ராஜசிம்ம பாண்டியன் வரான். இவனுக்கு பேர் வந்து மானாபரணன், சத்ருபயங்கரன், மந்தார கௌரமங்கலன் அப்படிலாம் போய்கிட்டு இருக்கு. இப்ப வந்து ரொம்ப ஸ்பெஷலான பேர் வந்து மானாபரணன் தான். ஏன்னா சோழர்கள் எல்லாமே இவனை மானாபரணன் தான் குறிக்கிறாங்க. நம்ம இந்த பேர்ல வந்து இங்க ரிசர்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேர் வந்து மானத்தையே ஆபரணமாக பூண்டவன் அப்படின்னு வரும். சோ மானத்தையே ஆபரணமாக பூண்டான் அப்படின்னா அவனோட ஒரிஜினல் ஆபரணம் என்னாச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் தேடணும்னா பின்னாடி ராஜேந்திர சோழன் வந்து இலங்கையில இருந்து ஒரு ஆபரணத்தை மீட்கிறான். சோ நமக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். பராந்தக சோழன் எல்லாருக்கும் தெரியும், மதுரை கொண்ட கோப்பரகேசரின் டைட்டில் வந்துருச்சு. அவனோட 3வது ஆட்சியாண்டிலேயே வந்துருச்சு. எல்லாரும் என்ன எழுதுவாங்கன்னா 3வது ஆட்சியாண்டிலேயே மதுரையை கைப்பற்றி விட்டான் அப்படி அப்படின்னு எழுதுவாங்க. ஆனா நிஜம்னா அது ஒரு ரைடு மாதிரி போறதுதான். ராஜசிம்ம பாண்டியன் ஸ்டில் பாண்டிய நாட்டுல வந்து அவனோட 24வது ஆட்சியாண்டு கல்வெட்டு வரை கிடைக்குது. ராஜசிம்ம பாண்டியனும் சோழர்களை பலமுறை தோற்கடிச்சிருக்கான். அது எங்கெல்லாம் செப்பேட்ல சொல்றாங்கன்னா, நைப்பூர், கொடும்பாலூர்ல சோழனை ஜெயிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. நாவல்ங்கிற ஊர்ல தஞ்சை மன்னனோட கரித்துரக பதாதிகளை, அந்த படைகளை வந்து அழித்தான்னு சொல்றாங்க. இன்னும் வந்து இவனோட குதிரையோட பராக்கிரமத்தை திருவானைக்காவல்ல காட்டினான் அப்படின்னு கூட செப்பேட் லைன் சொல்லுது. இவனோட காலம் தான் சோழ பாண்டியர்கள் வந்து உக்கிரமா சண்டை போட ஆரம்பிக்கிற காலம். இந்த சண்டை எப்போ முடிஞ்சிச்சுன்னா சோழர்கள் அழியிற வரைக்கும் நடந்துச்சு. இவனோட கல்வெட்டுகள் வந்து ஒரு சிக்னேச்சர் மாதிரி 2 எதிர் அப்படின்னு ஆரம்பிக்கும். சோ இதை வச்சு அப்படி ஆரம்பிக்கிற சடையமாறன் கல்வெட்டுகள் எல்லாம் 2ஆம் ராஜசிம்ம பாண்டியன் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறாங்க. இவன் பேர்ல கோட்டை கருங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல. அந்த கோவில் முற்கால பாண்டியர் கோவில், ராஜசிம்மேஸ்வரம் அப்படிங்கிற பேர் இருக்கு. அது இவனோட காலமா சொல்லப்படுது. இந்த இவனோட காலகட்டத்துலதான் கல்கோயில் கட்டணுங்கிற கான்செப்ட் பாண்டியாஸ்குள்ள வருது. சின்னமனூர் பெரிய செப்பேடு வந்து இவனோட ஆட்சி காலம். ஓகே. நான் சொன்னேன் 2 எதிர்னு இவன் கல்வெட்டுகள்லாம் ஆரம்பிக்கணும். ஒரு தூம்பு கல்வெட்டு, இவனோட கல்வெட்டுகளும் நிறைய நீர்நிலைகள்ல கிடைக்குது. கோச்சடையமாறருக்கு ஆண்டு 2 இதன் எதிர் 12 அப்படின்னு ஆரம்பிக்குது. சோ 2 எதிர்னு ஆரம்பிக்கிற கல்வெட்டுகள் எல்லாம் மோஸ்ட்லி இவனோட தான் அசைன் பண்ணிருவாங்க. அப்புறம் வந்து இன்னொரு மேஜர் கிங் நான் சொன்னேன், கடைசியா ஒரு பேரரசு லெவல்ல ஆண்டது சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன். சோ வீரபாண்டியன் இவரோட ஒரிஜினல் நேமு. ஒரு சோழனோட தலை கொண்டதால இவனோட பட்டம் வந்து சோழன் தலை கொண்டங்கிறத வச்சுக்கிட்டான். இதை வந்து எல்லா கல்வெட்டுலயும் போட ஆரம்பிச்சுட்டான். இவனோட 6வது ஆட்சியாண்டுல இருந்து சோழன் தலை கொண்ட அப்படிங்கிற கல்வெட்டு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா மாறன் சடையன் அப்படின்னு தான் கிடைக்குது. இவனோட சிறந்த பட்டப்பெயர்களா சோழாந்தகன், சோழர் பிளஸ் அந்தகன், சோழர்களுக்கு யமன் போன்றவன், பாண்டி மார்த்தாண்டன், ராஜராஜனுக்கு ராஜமார்த்தாண்டன் பேர் இருந்துச்சு. சோ இந்த பட்டங்களை வந்து அணிஞ்சுக்கிட்டான். சிவகாசி செப்பேடு வந்து இவனோட காலத்துல தான் கருதப்படுது. இவன் காலத்துலதான் செங்கல் கோயில்களை கல்கோயிலா மாத்தணுங்கிற கான்செப்ட் வருது. நீங்க நெல்லையப்பர் கோவில் போயிருந்தீங்கன்னா பெரிய கருவறைக்கு பக்கத்துல தரைக்குள்ள போன மாதிரி ஒரு கோவில் இருக்கும். அந்த படத்துல காட்டியிருக்குது.
நிறைய உள்ள போயிருக்கும். அதுதான் ஒரிஜினல் நெல்லையப்பர் கோவில், அதுதான் ஒரிஜினல் பாண்டியன் ஸ்ட்ரக்சர். அங்க பாத்தீங்கன்னா வட்டெழுத்து மட்டும்தான் இருக்கும், சோழன் தலை கொண்ட வீரபாண்டியனோடது மட்டும்தான் இருக்கும். அந்த கோவில் கல்வெட்டு தான் அவனை வந்து முதல்ல சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் அப்படின்னு சொல்லுது. இவன் வந்து ஆதித்த கரிகாலனால கொல்லப்பட்டிருக்கான். பின்னாடி திருச்சுழி பள்ளிப்படை, திருச்சுழி பக்கத்துல ஒரு பள்ளிப்படை கோவில் இருக்கு, பாண்டியர்களோட ஒரே பள்ளிப்படை கோவில். அது வந்து இவனால கட்டப்பட்டது. கீழமாத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு மதுரை பக்கத்துல, அந்த கோயிலும் இவன் காலத்துல கட்டப்பட்டது. இவனோட அம்மா வந்து ரவிங்கிற சேர அரசனோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ரவி யாருன்னு பாத்தீங்கன்னா தில்லைத்தானன் கல்வெட்டுல, ஆதித்தன் கல்வெட்டுல கோத்தானு ரவின்னு ஒரு அரசர் வருவாரு, அவர் தான். அப்புறம் வந்து இவருக்கு செம்பியன் கிழவனடிகள்னு ஒரு மனைவி இருந்திருக்காங்க. இவங்க என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் ஒட்டிக்கிட்டாலும் 3 பேருக்குள்ளதான் மனைவிகள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. சோழர்களும் பாண்டியர்களும் அவ்வளவு அடிச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் இவர் ஏதோ ஒரு கிளைப்பிரிவுல ஒரு பொண்ணை, சோழர்களோட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாரு. பாண்டிய நாட்டுல வந்து பராந்தகனோட கடைசி கல்வெட்டு எங்க கிடைக்குதுன்னா சுசீந்திரத்துலதான் கிடைக்குது. அதே மாதிரி இவனோட கல்வெட்டு மாறன் சடையனா எங்க கிடைக்குதுன்னா சுசீந்திரத்துலதான் கிடைக்குது. சோ சுசீந்திரத்துல இருந்து இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேப்சர் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஆனையூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு கோயில், அங்க ஒரு கல்வெட்டு இருக்கு, சோழனை எரிந்த வீரபாண்டியன் அப்படின்னு ஒரு 2வது ஆட்சியாண்டு கல்வெட்டு இருக்கு. ஆனா அந்த கல்வெட்டை வந்து எல்லாரும் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் அசைன் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கல்வெட்டு தமிழ் எழுத்துல இருக்கு, அதனால நான் அதை பத்தி இங்க அதிகமா பேச விரும்பல. நான் ஏற்கனவே சொன்னேன் சோழாந்தகன்ங்கிற பட்டம் இவனுக்கு இருந்துச்சுன்னு. இது அவனுக்கு வந்து ஒரு ரொம்ப பிரியமான ஒரு பட்டமா இருந்துச்சு. இப்ப சோழர்கள் எடுத்துக்கிட்டோம்னா மதுராந்தகன், கங்கை கொண்ட சோழன், திரிபுவன வீரதேவன், அந்த பேர்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் முன்னோடியா சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டான். அம்பாசமுத்திரம் கல்வெட்டு வந்து அரசனை டைரக்டா சோழாந்தக தேவர் அப்படின்னு சொல்லுது. இவனுக்கு வந்து சோழாந்தக பல்லவரையன்னு ஒரு அதிகாரி இருந்தான். ஒரு சதுர்வேதி மங்கலம் வந்து சோழாந்தக சதுர்வேதி மங்கலம்னு இருந்துச்சு. இப்போ வந்து சோழவன் தான் இருக்கு. நெய் அளக்குற நாளிக்கு பேரு சோழாந்தக நாடின்னு ஒரு நாளி இருந்திருக்கு. ஒரு நந்தவனத்துக்கு பேரு சோழாந்தக நந்தவனம் இருந்திருக்கு. சோ அவ்வளவு கொலவெறியில இருந்து அந்த டைட்டில எல்லாத்துக்குமே இவர் பயன்படுத்திட்டு வந்திருக்காருங்கிற நம்ம எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் அம்பாசமுத்திரம்ல திருப்போத்துடையார் கோவில், இப்ப எரிச்சவுடையார் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் இவனால கற்றளியாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னேன். என்னால இந்த ஒரு போட்டோ தவிர எதுவுமே எடுக்க முடியல. ஒரு கருவறை, ஒரு முன்மண்டபம் இருக்க ஒரு கோவில், இந்த இது இவனோட காலத்துல கற்றளியாக்கப்பட்டது. திருப்பத்தூர்ல திருத்தலிநாதர்னு ஒரு கோவில் இருக்கு, பாடல் பெற்ற தலம் தான். அங்க வந்து அந்த கோயிலும் இவனோட காலத்துலதான் கற்றளியாக்கப்பட்டது. அந்த கோயில் இவனை மாறன் சடையன் அப்படின்னு சொல்லுது. மாறன் சடையனோட 4 எதிர் 2ஆம் ஆட்சியாண்டுல அது கற்றளியாக்கப்பட்டது. திருச்சுழி பள்ளிப்படை சொன்னேன். பாண்டியர்களுக்கான ஒரே ஒரு பள்ளிப்படையா இருக்கிறது திருச்சுழியில இருக்கிற சுந்தர பாண்டீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பள்ளிப்படை தான். இந்த சுந்தர பாண்டியன் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிவகாசி செப்பேடுல வந்து வீரபாண்டியன் வந்து அவனுக்கு சுந்தரபாண்டியன் ஒரு அண்ணா இருந்தான், அறிஞர்களுக்கு எல்லாம் புகலிடமா விளங்கினான் அப்படின்னு சொல்லுது. சோ அவன் இறந்திருக்கலாம், அவன் நினைவா இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர்ல காட்டியிருக்கிறது மட்டும்தான் முற்கால பாண்டியர் கோவில். அதாவது இது மட்டும்தான் முற்கால பாண்டியர் கோவில். இது வந்து பின்னாடி வந்து குரண்டி அப்படின்னு திருக்காட்டாம்பள்ளின்னு ஒரு சமணப்பள்ளி இடிஞ்சு போச்சு, அதோட கட்டுமானத்தை எடுத்துட்டு வந்து இதுவும் இந்த அம்மன் கோயிலும் கட்டி விட்டுட்டாங்க. இப்ப வந்து இந்த கோயில நீங்க போனீங்கன்னா அந்த திருச்சுழியல் பள்ளிப்படைங்கிற கல்வெட்டுக்களை உங்களால பார்க்கவே முடியாது. ஏன்னா மண்ணு கொட்டி எல்லாத்தையுமே தளம் உயர்த்திட்டாங்க. ஸோ எதுவுமே பார்க்க முடியாது. இது இன்னொரு பிக்கு. இது வந்து தோண்டி எடுத்த ஒரு புகைப்படம், மண்ணை தோண்டி எடுத்த ஒரு புகைப்படம். சோழன் தலை கொண்ட வீரபாண்டியனோட 4 எதிர் 7ஆம் ஆண்டு, அதாவது 11வது ஆட்சியாண்டு கல்வெட்டு. அந்த அண்டர்லைன் பண்ணிருக்க இதை பாத்தீங்கன்னா திருச்சுழியல் பள்ளிப்படை சுந்தரபாண்டிய ஈஸ்வரத்து அப்படின்னு அது சொல்லுது. நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கோவிலோட முன்மண்டபம் வந்து பின்னாடி வந்து ஒரு சமணப்பள்ளி இடிஞ்சதை எடுத்துட்டு வந்து கட்டினாங்க அப்படின்னு. அந்த சோபானம், அந்த படி மாதிரி இருக்க இடத்த நீங்க தோண்டி பார்த்தது ஒரு கல்வெட்டு. அது வந்து இவங்களுக்கு முன்னாடி இருந்த மாறன் சடையர் அவங்களோட காலத்தோட கல்வெட்டு. குரண்டி திருக்காட்டாம்பள்ளி அப்படிங்கிறதுக்கு கொடுத்த ஆடுகளை பத்தி சொல்லுது. சோ இது பின்னாடி வந்து இடிக்கப்பட்டது. சோ இடிக்கப்பட்டதோ இடிஞ்சிச்சோ அதை வந்து எடுத்துட்டு வந்து இவங்க கட்டிட்டாங்க. அப்புறம் வந்து ஆதித்த கரிகாலன் வந்து உங்களுக்கு தெரியும் வீரபாண்டியனை தலை கொண்டவன் அப்படின்னு, கூடவே பார்த்திபேந்திரனும் வீரபாண்டியனை தலை கொண்டவன் டைட்டில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ வீரபாண்டியன் வந்து போர்ல கொல்லப்படுறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
அப்புறம் வந்து வீரபாண்டியனுக்கு அப்புறம் வந்து என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். முற்கால பாண்டியர் எழுதுறவங்க எல்லாருமே வீரபாண்டியனோட நிறுத்திடுவாங்க. சோ இன்னும் கொஞ்சம் நான் தேடி பார்த்த வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தேன்னா, பள்ளிமடத்துல வந்து சடையமாறன் ஒருத்தனோட 2ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டுகள் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், பள்ளிமடம் வந்து வீரபாண்டியன் காலத்துல அவன் அண்ணனுக்காக கட்டப்பட்டது. அங்க வீரபாண்டியன் வந்து ஒரு மாறன் சடையன், இங்க ஒரு சடையமாறன் கல்வெட்டு கிடைக்குது. சோ இது யாரு? திருப்புடை மருதுன்னு ஒண்ணு தாமிரபரணி ஆத்தங்கரையில இருக்கு. சண்டிகேஸ்வரர் சன்னதி மட்டும் முற்கால பாண்டியர் காலத்துல இருக்கு. அதோட இது பாத்தீங்கன்னா அது வீரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு ஆளை மென்ஷன் பண்ணுது. சோ இது வந்து வீரபாண்டியனுக்கு அப்புறம் வந்த ஒரு சடையமாறனா இருக்கலாம்னு ஒரு கெஸ் இருக்கு. குற்றாலம்ல ராஜராஜ சோழனோட ஒரு கல்வெட்டு வந்து விக்ரம பாண்டியன் நல்லூர்னு ஒரு ஊரை மென்ஷன் பண்ணுது. இப்ப வர பார்த்த வரைக்கும் யாருக்குமே விக்ரம பாண்டியன் ஒரு டைட்டில் இருந்த மாதிரி தெரியல. சோ விக்ரம பாண்டியன் ஒரு பாண்டியன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. கடைசியா என்னன்னா ராஜராஜனா சடையன்னு ஒரு கல்வெட்டு சொல்லுது. ஆச்சரியமா சடையன் பாண்டியர்களோட டைட்டிலா இருந்தாலும் குற்றாலத்துல ஒரு கல்வெட்டு மட்டும் ராஜராஜனா சடையன்னு சொல்லுது. எல்லாருக்கும் தெரியும் ராஜேந்திர சோழன் வந்து அவனோட பசங்களை பாண்டியர் மாதிரி ஆட்சி பண்ண வச்சான் அப்படின்னு. 2ஆம் ராஜேந்திரன் வந்து சடையவர்மன் டைட்டில் வச்சு ஆட்சி பண்ணா. ராஜராஜனும் சடையனா இருக்கிறான். இன்னும் ராஜேந்திரனுக்கு மட்டும் மாறன் சொல்லி ஒரு கல்வெட்டு கிடைச்சதுன்னா அவங்க வந்து பாண்டியர் மாதிரியே பாண்டிய நாட்டுல ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். அப்புறம் ராஜராஜனோட 3வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு கிடைக்குது. அதாவது பராந்தகனோட 40வது ஆட்சி ஆண்டுல இருந்து அதுக்கு அடுத்து கிடைக்கிற முதல் கல்வெட்டு ராஜராஜனோட 3வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு தான் கிடைக்குது. ஆனா அதுக்கு உள்ள இடைப்பட்ட காலம் எல்லாமே என்ன எடுத்துக்கலாம்னா, சோழர்கள் வந்து சம்பவம் எப்படியோ பாண்டியர்கள் வந்து சோழர்களுக்கு இணக்கமா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உத்தம சோழனோட காயின் கூட வில், புலி, மீன் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ராஜராஜ சோழனோட 3வது ஆட்சி ஆண்டு. காந்தலூர் சாலை கிடையாது, எந்த மண்டலங்களும் கிடையாது, ரொம்ப தொன்மையான கல்வெட்டு. ஓகே, இதுவரை நான் ஓகே 3வது ஆட்சி ஆண்டு கிடைக்குது. ஒரு 17வது ஆட்சி ஆண்டு கிட்ட ராஜராஜன் வந்து பாண்டிய நாட்டை வந்து சோழ நாட்டோட ஒரு மண்டலம் ஆக்கிடுறான். ராஜராஜ பாண்டி மண்டலம்னு ஆயிருது. ஸோ வந்து இது அது ராஜராஜனோட ஆட்சி காலம் தான் முற்கால பாண்டியர்களோட அபிஷியலான வீழ்ச்சி அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னா எப்போ வந்து ஒருத்தன் வந்து ஒரு நாட்டை இன்னொரு நாட்டோட மண்டலம்னு சொல்லுவான், இன்னொரு எதிரி நாட்டுல போய் தாராளமா கோயில் கட்டுவான் அப்படிலாம் யோசிச்சோம்னா இங்க எதிர்ப்பே இல்லை, அந்த லெவல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ராஜராஜனோட காலம் முற்கால பாண்டியர்களோட வீழ்ச்சி காலமா நான் எடுத்துக்கிறேன். இன்னும் சில கல்வெட்டுகள், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் சொல்றேன். எதிரமாண்டுங்கிற முறையை ஆரம்பிச்சது வந்து பாண்டியர்கள் தான். இப்ப எதிரமாண்டுனா நான் முன்னாடியே நிறைய எதிரமாண்டு சொன்னேன், ஆனா ஏன்னு சொல்லல. எதிரமாண்டுனா என்னன்னா, ஒரு தானத்தை ஒரு ஆட்சி ஆண்டுல கொடுக்குறாங்க, ஆனா அது ஏதோ ஒரு காரணத்தால அதை நிறைவேற்ற முடியல, கொஞ்ச நாள் கழிச்சு நிறைவேற்றுறாங்கன்னா அதை வந்து இப்படிதான் சொல்லுவாங்க, 2 எதிர் 3னா 2வது ஆட்சி ஆண்டுல கொடுத்தது 3 வருஷம் கழிச்சு நிறைவேறிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, மன்னர்களை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பாண்டியர்கள் வந்து பெயர் குறிப்பிடுறது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 2 எதிர் அப்படின்னு ஆரம்பிச்சு அது சடையமாறனா இருந்தா ராஜசிம்ம பாண்டியன் எடுத்துப்பாங்க. 2 எதிர் 3ன்னு ஆரம்பிச்சு மாறன் சடையனா இருந்தா அது சோழன் தொலை கொண்ட வீரபாண்டியன் எடுத்துப்பாங்க. 4 எதிர்னு ஆரம்பிச்சு அது மாறன் சடையனா இருந்தா 2ஆம் மரகுணன் எடுத்துப்பாங்க. 35 எதிர்னு ஆரம்பிச்சு மாறன் சடையனா இருந்தா அது பராந்தக வீரநாராயணன் எடுத்துப்பாங்க. இந்த 2ஆம் ஆண்டுங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறது நமக்கு சின்னமனூர் பெரிய செப்பேடு தான் நமக்கு சொல்லி தந்துச்சு. அதோட தமிழ் பகுதி வந்து 2 எதிர் 14ன்னு இருந்துச்சு, அதோட சான்ஸ்கிரிட் பகுதியில வந்து 16ன்னு இருக்கு. ஸோ இதை வச்சுதான் எதிராம் ஆண்டுன்னு வந்துச்சுன்னா அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டே நமக்கு வந்துச்சு. அப்புறம் இன்னொரு வந்து கோனேரியின்மை கொண்டான் அப்படின்னு கல்வெட்டுகள்ல, பிற்காலத்து கல்வெட்டுகள்ல ரொம்ப ரொம்ப அதிகமாவே வரும். என்னன்னா அரசனுக்கான உரிமை கொண்டவன், நிகரில்லாத அரசன் அப்படிங்கிற மீனிங் சொல்லுவாங்க. ஒரு அரசன் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறான், அதை வந்து ஒரு லோக்கல்ல இருந்த ஒரு சீஃப் லைன் மாதிரி உள்ள எக்ஸிக்யூட் பண்றான்னா அவனை வந்து கோனெரிமை கொண்டான்ங்கிற பேர்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவான். இந்த கோனெரிமை கொண்டான் சோழர்களும் சரி பிற்கால பாண்டியர்களும் சரி எக்கச்சக்கமா யூஸ் பண்ணாங்க. ஆனா வந்து இதோட ஆரம்பம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அது முற்கால பாண்டியர்கள்ட்ட இருந்து கிடைக்குது. கல்லுமடை கோவில், கல்லுமடையில முற்கால பாண்டியர் கோவில் வெளியில வந்து ஸ்லாப் கல்வெட்டா இருக்கு. அது ஆரம்பிக்கிறது எப்படின்னா கோணோற்றமை கொண்டான் அப்படின்னு ஆரம்பிக்கும். சாலை கிராமத்துல ஒரு சடையமாறன் கல்வெட்டு, அதுல வந்து சடையமாறன் ஒரு திருமுகம் அனுப்பிடுவான், அதை கோணரிமை கொண்டான் எக்ஸிக்யூட் பண்றான். கோணோயின்மை கொண்டான் அப்படின்னு வந்து நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. சோ கோணரிமை கொண்டானோட ஆரம்பம் பாண்டிய நாடு. இன்னொரு ரொம்ப 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 புகழ்பெற்ற ஒரு கல்வெட்டு வந்து பெரும்புள்ளி கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா
திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. தமிழ் கல்வெட்டுல இருக்கு, தமிழ் எழுத்துல இருக்கு, வட்டெழுத்துல இல்ல. இது என்னன்னா முற்கால பாண்டியர்களுக்கு கீழே பணிபுரிஞ்சா 4 தலைமுறை ஒரு குடும்பத்தை பத்தி சொல்லுது. பள்ளிவேளான், பரந்தக பள்ளிவேளான், குறும்பராதித்தன் நக்கன் புல்லன், புல்லன் நக்கன் 4 பேரை சொல்லுது. அதே பேரு 2 பாண்டிய மன்னர்களை சொல்லுது. ஸ்ரீமாறன், ஸ்ரீவல்லவன், 2ஆம் மரகணன் சொல்லுது. பள்ளிவேளான் வந்து ராஜசிம்ம பல்லவனோட காலமா எடுத்துக்கப்படுது. ஏன்னா அவன் குளும்பூர் போர்ல பங்கேற்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரந்தக பள்ளிவேளான் வந்து சோழ நாட்டு இடவையாத்திரை பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கல்வெட்டை நான் ஏற்கனவே முன்னாடி காட்டினேன். குறும்பராதித்தன் நக்கன் புல்லன் வந்து ஸ்ரீமாறன், ஸ்ரீவல்லவனுக்கு குடந்தை, குடமூக்கு, குன்னூர், விளிஞ்சம் அங்கெல்லாம் சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்பேடுலையுமே இதேதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் தாமதத்துக்கு மன்னிச்சுக்கோங்க. சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து இன்னொரு முக்கியமான என்னன்னா, நான் சாலை கிராமம் மரகணேஸ்வரம் சொல்றப்ப சாலை கிராமத்துல வந்து ஒரு பெரிய போர் நடந்துச்சு, சிங்களர் கூட நடந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த போரை பத்தி பாண்டியர் செப்பேடுல எங்கேயுமே தகவல் கிடையாது. ஆனா வந்து இந்த ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும் தான் சொல்லுது. இது என்னன்னா, சாலை கிராமம்ங்கிற இடத்துல போர் நடக்குது. அப்ப வந்து வரகுணன் வந்து ஐராவணம் அப்படிங்கிற ஒரு எதிரியோட யானையால தாக்கப்பட்டான். ரொம்ப சிவியரா அட்டாக் ஆயிட்டான். அப்ப வந்து இந்த புல்லநக்கன் என்ன பண்றான் அப்படின்னா 19 யானையை கொண்டு போய் அவனை காத்து கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்றது. நவாதச கஜம் கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா, மத கஜத்தால் தீண்டிப்படுத்த வரகுண மகாராஜனுக்கு நவாதச கஜம் கொண்டு செந்நிலத்து காட்டி கொடுத்து அப்படின்னு வரும். சோ இது வந்து 4 தலைமுறையா இருந்த தகவல்களை சொல்லுது. இது செப்பேடுகளோட ஒத்து போறது இன்னொரு கூடுதல் பணம். இன்னொரு கல்வெட்டு நான் ஏற்கனவே திருப்பத்தூர் திருத்தலிநாதர் சொன்னேன். சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் காலத்துல அது வந்து செங்கல் கற்கோயிலா ஆச்சுன்னு. அங்க ஒரு பழமையான ஸ்லாப் கல்வெட்டு வந்து நீங்க பார்க்கலாம். மாறன் சடையனோட 5வது ஆட்சியாண்டு கல்வெட்டு. இது வந்து எழுத்து வந்து இம்மி பிசுகாம திருச்சி மேல்குடை வரையில இருக்க மாறன் சடையன் கல்வெட்டோட ஒப்பிட்டு போகும். இந்த கல்வெட்டுமே இதெல்லாம் நல்ல கோர் பாண்டிய நாடுன்னு வந்துருது. ஆனா இதுவுமே வட்டெழுத்துல இல்லாம தமிழ் எழுத்துல இருக்குது. இன்னொரு கல்வெட்டு எல்லாருக்கும் உத்திரமேரூர் கல்வெட்டு ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு சபை எப்படி இருந்துச்சு, சபையோட செலெக்ஷன் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உத்திரமேரூர் கல்வெட்டு நல்லா டீட்டெயிலா சொல்லணும். ஆனா உத்திரமேரூர் கல்வெட்டுக்கு முன்னோடி கல்வெட்டுன்னு சொல்றது மானூர் வட்டெழுத்து கல்வெட்டு, மானூர் கல்வெட்டுகள் சொல்லுவாங்க. அந்த கோயில்ல ஒரு தூண்ல 3 பக்கம் இருக்குது. கோவில் வந்து பிற்காலத்துல கட்டப்பட்டது, பிற்காலத்துல சிவன் கோயிலா மாத்தப்பட்டது. ஒரு விஷ்ணு கோயில் சிவன் கோயிலா மாத்தப்பட்டது. ஆனா தூண்கள்ல அந்த 3 கல்வெட்டு இருக்கு. இது வந்து ஒரு சபைன்னு இருந்தா சபையில யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறது எப்படி சொல்லுதுன்னா, ஒரு தர்மம் உட்பட மந்திர பிரமாணத்தில் வல்லவரும் நன்னடத்தை கொண்டவரும், அதாவது அந்த சபையோட பங்கு ஏற்கனவே வச்சிருக்கவங்க, மந்திர பிரமாணத்துல வல்லவனா இருக்கிறவங்க சபை நடவடிக்கையில பங்கு பெறலாம். அப்புறம் ஏற்கனவே அந்த லேண்ட் எல்லாத்தையுமே சீதனமா, அதாவது மேரேஜ் டௌரியா வாங்கியிருந்தா அவங்க வந்து மந்திர பிரமாணத்துல வல்லவரா இருந்தா அவங்களும் பங்கு பெற்றுக்கலாம் அப்படின்னு இது வந்து 2. அடுத்து வந்து இனி ஃபியூச்சர்ல யாராவது காசு கொடுத்து வாங்கியிருந்தாலோ அல்லது டௌரியா வாங்கியிருந்தாலோ அவங்களுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் கிடையாது. குவார்டர், ஹாஃப், 3/4 அந்த மாதிரி தான் ரைட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தன் சீதனமாவோ விலையாவோ வாங்கினான், ஆனா வந்து அவன் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டான் அப்படின்னா, ஒரு வேதத்தோட டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டான்னா அவனுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தவங்க மட்டும்தான் சபை விவாதத்துல டைரக்டா கலந்துக்க முடியும். இல்லாதவங்க வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி வேணா கலந்துக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாரியங்கள்ல இருக்கிறவங்களும் இந்த குவாலிஃபிகேஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனவங்க மட்டும்தான் வாரியத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை மீறினாங்கன்னா 5 காசு அபராதம்னு சொல்றாங்க. ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டுக்கு ஒரு 50-60 வருஷம் முன்னாடின்னு கூட 30-40 வருஷம் முன்னாடி கூட ஒரு கல்வெட்டு வந்து ஊர் சபையை பத்தி சொல்றது ஒரு சிறப்பான ஒண்ணு. அந்த கல்வெட்டு வந்து பரந்தக வீரநாராயணனோடதுன்னு எடுத்துக்கப்படுது. அடுத்து செப்பேடுகளுக்கு வரலாம். செப்பேடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இளையான்புத்தூர் செப்பேடு நின்றசி நெடுமாறனோடது, வேள்விக்குடி செப்பேடு பரந்தக நெடுஞ்சடையனோடது, ஸ்ரீவரமங்கலம் செப்பேடு பரந்தக நெடுஞ்சடையன், சின்னமனூர் சிறிய செப்பேடும் பரந்தக நெடுஞ்சடையனோடது. இவனோடது 3 கிடைச்சிருக்கு. பின்னாடி சொன்ன 2 வந்து இன்கம்ப்ளீட். தலவாய்ப்புற செப்பேடு பரந்தக வீரநாராயணன், சிவகாசி செப்பேடு வந்து வீரபாண்டியனோடது.
இந்த செப்பேடுகள் முற்கால பாண்டியர் வரலாறே செப்பேடுகளை வச்சுதான், கல்வெட்டை வச்சு அங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறனாலதான் இருக்கு. செப்பேடுகள் கிடைக்கலன்னா முற்கால பாண்டியர் வரலாறும் சரி, களப்பிரர் வரலாறும் சரி நமக்கு கிடைக்காமலே போயிருக்கும். சில இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு பார்த்தோம்னா செப்பேடுகள்ல சோழர்களும் சரி பல்லவர்களும் சரி அவங்களோட முன்னோர்களை வந்து சொல்லுவாங்க, ஜீனியாலஜி சொல்லுவாங்க. அது வந்து சமஸ்கிருத பகுதியில மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா பாண்டியர்கள் தமிழ்லயும் சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்திலயும் சொல்லுவாங்க. இன்னொரு தளவாய்புரம் செப்பேடு வந்து ஓங்குதிரை வியன் பரப்பில் அப்படின்னு அதோட தமிழ் பகுதி ஆரம்பிக்கும். இது கோயின்சிடா இல்ல வந்து பிளான் பண்ணி நடந்துச்சுதா அப்படின்னு தெரியல. மதுரை காஞ்சியோட ஒரு பாடல் வரையும் ஓங்குதிரை வியன் பரப்பில் அப்படின்னு ஆரம்பிக்கும். பாண்டிய செப்பேடுல கொஞ்சம் அவங்க முன்னோர்களை பத்தி சொல்றதெல்லாம் கொஞ்சம் சொல்றேன். மகாபாரதத்தை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு சங்கம் வச்சது. கடல் வந்து பொங்கி வந்த போது பாண்டிய மன்னன் வந்து வேல் எறிஞ்சு அதை பணிய செஞ்சான். அகத்தியன் வந்து இவங்களுக்கு டீச்சரா இருந்தாரு. இந்திரனோட முத்து மாலையை வந்து இவங்க அணிஞ்சிருந்தாங்க. இமயத்துல மீன் சின்னம் பொறிச்சாங்க. இமயத்துல மீன் வில் புலி மூணுமே பொறிச்சாங்க. இந்திரனோட முடிய உடைச்சது. பார்க்கடலை பாண்டியர்கள் கடைசியா ஹெல்ப் பண்ணாங்க. அகத்தியர் வந்து இவருக்கு முடி சூட்டி விட்டாங்க. 1000 வேள்விகள் செஞ்சாங்க. 1000 யானையை தானமா கொடுத்தாங்க. சந்திரனோட வம்சத்துல தோன்றுனாங்க. ராவணனை வந்து சமாதானம் செஞ்சாங்க. துரியோதனனை ஜெயிச்சாங்கன்னு இருக்கு. ஒரு குருவுக்காக தன்னோட தலையை வெட்டி கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. குரு சேனையை வென்றது அப்படின்னு இருக்கு. இது மகாபாரத யுத்தத்தை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மதுரையை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. மதுரையை வந்து ஒரு மதில் கட்டி ஃபோர்ட்டிஃபைடு சிட்டி ஆக்குறாங்க. தமிழ் சங்கம் சொன்னது முன்னாடியே சொல்லிட்டேன். அர்ஜுனனுக்கு வந்து அஸ்த வசுக்களால் ஏற்பட்ட சாபத்தை நீக்கினோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பாண்டியர்களோட செப்பேடுகளை பத்தி இருக்கு. இப்போ கொஞ்சம் நான் செப்பேடுகள்ல டீட்டெயிலா போகல, யார் யாருக்கு என்ன கொடுத்தான் அந்த மாதிரி நான் எதுவும் போகல. அடுத்து நடுகள் வரேன். பாண்டிய நாட்டுல ஏற்கனவே நடுகள் கம்மி அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஏற்கனவே முன்னாடி வந்து பத்மநாதபுரம் அரண்மனையில இருக்க ஒரு நடுக்கல் சொன்னேன். இது வந்து மானூர் கோவில்ல 3 நடுக்கல்கள் இருக்கு. மானூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஏரி இருந்துச்சு. ஏரி இருக்கு, இப்பவுமே இருக்கு. அதாவது மானூர்ல வந்து சவுத்துல வந்து ஏரின்னு சொல்ல மாட்டாங்க, குளம்னு சொல்லுவாங்க. மானூர் குளம் ரொம்ப 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 பெருசு. அது நிறைய டைம் உடஞ்சிருக்கு. அது பிற்கால பாண்டியர்கள் வரைக்கும் உடஞ்சு போய்கிட்டு இருந்திருக்கு. ஒவ்வொரு டைமும் வந்து நிறைய பேர் காப்பாத்த வந்து உயிர் திறந்திருக்காங்க. இந்த 3 கல்வெட்டுகள் முற்கால பாண்டியர்களா சொல்லப்படுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மதிவாகம் யாசகன் அப்படின்னு வட்டெழுத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு வந்து இவ்வூர் அழியாமல் பட்ட வளஞ்சிலியான் காடன் அப்படின்னு 2 பேரை சொல்லுது. இந்த கல்வெட்டுல எந்த பேருமே இல்லை. சோ இந்த 3 கல்வெட்டுகளும் மானூர் கோயில்ல வளாகத்துல வெளியில கிடக்குது. இது வந்து முற்கால பாண்டியர்களோடது காலத்ததுன்னு சொல்லப்படுது. இப்ப வந்து அவங்களோட முற்கால பாண்டியர்களோட கோவிலுக்கு வரலாம். இவங்களோட கோவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்காது, ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சரா இருக்கும். கருவறை இருக்கும், அதிகபட்சம் போனா ஒரு மண்டபம் இருக்கும். அதை தவிர அதிகமா எதுவுமே இருக்காது. கோஸ்த தெய்வங்கள் வந்து இருக்கவே இருக்காது, அல்லனா ரொம்ப கம்மியா இருக்கும். இவங்களோட கோவில் பெரும்பாலும் செங்கல் கோயிலா இருந்ததால நிலைக்கால்ல தான் வட்டெழுத்து கல்வெட்டுகள் நிலைக்கால்ல ஏகப்பட்டது இருக்கும். நிறைய சிவன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு விஷ்ணு கோயிலோட கம்பைண்டா தான் இருக்கும். இப்ப நிறைய கோயில்கள் அந்த மாதிரி இல்லை. ஆனா கல்வெட்டுகள்ல அதே வளாகத்துல இருந்த விஷ்ணு கோயில்கள்ல நிறைய கோயில்கள் சொல்லுது. இப்பவும் அம்பாசமுத்திரம்ல 2 கோயில்களுமே விஷ்ணு கோயில் உள்ள கம்பைண்டா இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து மதுரைக்கும் சோழவந்தானுக்கும் நடுவுல தேனூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து திருமேற்றலி அப்படின்னு ஒரு கோவில் இருந்து அழிஞ்சு போயிருக்கு. இப்போ வட்டெழுத்து கல்வெட்டு சிதஞ்ச தூண் மட்டும்தான் கிடக்குது. நம்ம திருமேற்றலிங்கிற கான்செப்டை வச்சுக்கிட்டு என்ன வரலாம்னா, இந்த காஞ்சி பழையாறை இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் ஒரு டெம்பிள் இருந்திருக்கும். வடதளி, தென்தளி, கீழ்த்தளி, மேற்றலின்னு. சோ அதே மாதிரி மதுரையிலயுமே 4 தளிகள் இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் தான் நமக்கு வருது. இப்ப மேற்றலிங்கிற சொல்ற கல்வெட்டுகள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. முற்கால பாண்டியர் கோவில் நான் சொன்னேன், ஒரு கருவறை மட்டும் இருக்கும், எல்லாம் அதிகபட்சமா ஒரு மண்டபம் இருக்கும்னு. இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் பனஞ்சாடி திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேல இருக்க அந்த விமானம் வந்து இப்போ புதுசா பண்ணது. இது வந்து ஒரு முற்கால பாண்டியர்களோட கோயிலா சொல்லப்படுது, தொல்லியல் துறையால பாதுகாக்கப்படுது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு முற்கால பாண்டியர் காலத்துக்கு நடந்த தட்சிணாமூர்த்தி சிலை சும்மா குப்பைக்குள்ள கிடக்குது. இன்னொரு கோவில் வந்து உக்கிரன் கோட்டை. நான் ஏற்கனவே சொன்னேன் கருவந்தபுரம் இருக்கு. கரவந்தபுரத்துல வந்து பாண்டியர்களோட முக்கியமான படைத்தலைவர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். சோ அந்த ஊர் வந்து இப்ப வந்து ரொம்ப சின்ன ஊரா இருக்கு. அந்த ஊர்ல ஒரு முற்கால பாண்டியர் கோவில் இருக்கு, ஆதித்த படாரர் கோவில் அப்படின்னு கல்வெட்டுகள் சொல்லுது. இப்ப பேர் வந்து சொக்கநாதர் கோவில்.
அந்த கோவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னாடி காட்டின பனஞ்சாடி கோவில் மாதிரி தான் ஒரு கருவறை, ஒரு மண்டபம். இங்க ஏகப்பட்ட வட்டெழுத்து கல்வெட்டுகள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப எதுவுமே ஒரு சில துண்டு கல்வெட்டுகளை தவிர நம்மளால எதுவுமே பார்க்க முடியல. நான் வட்டெழுத்து கல்வெட்டுகள் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒயிட் வாஷ் அடிச்சிட்டாங்க. அப்புறம் நிறைய கல்வெட்டுகள் தலைகீழாலாம் இருக்குது. இந்த அண்டர்லைன் பண்ணிருக்க இடத்துல ஆதித்ய பட்டாரம் இருக்கு அப்படின்னு கோவில் பேரை சொல்லுது. இன்னொரு சமஸ்கிருத கல்வெட்டு 2 லைன் கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு வந்து தலைகீழா இருக்குது. நான் திருப்பி வச்சிருக்கேன். அந்த இடத்துல ஊர் பேரை சொல்றப்ப கரவந்த புராலஸ்ய அப்படின்னு சொல்லுது. இப்ப வந்து ஊர் பேரு உக்கிரன் கோட்டை அப்படின்னு இருக்கு. அப்புறம் வந்து ஏனாதின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த கோயிலும் அதான் கோவில் அழிஞ்சு போச்சு, கருவறை மட்டும் மிச்சம் இருக்குது. ஒரு மனுஷனை விட 2 ஆள் உயரம் கூட இருக்காது. ஒரு ரொம்ப சின்ன கோவில். இது ஒரு முற்கால பாண்டியர் கோயிலா சொல்லப்படுறாங்க. இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு சிதஞ்ச மண்டபத்துல ராஜராஜ சோழனோட கல்வெட்டுகள் இருக்கு. ஆனா வேற எந்த தகவலும் அதுல இருந்து எடுத்துக்க முடியல. இந்த அமைப்பை வச்சு இது முற்கால பாண்டியர் கோவில்னு சொல்றாங்க. ஆணையூர் கோவில் நான் ஏற்கனவே சொன்னேன். ஆணையூர் கோவில் வந்து முற்கால பாண்டியர் கோவிலா கருதப்படுது. இந்த நிலைக்கல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீரபாண்டியனோட வட்டெழுத்து கல்வெட்டுகள் காட்டுது. வீரபாண்டியனோட வட்டெழுத்து கல்வெட்டுகள் இது ஒரு 7ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டுன்னு நினைக்கிறேன். இந்த கல்வெட்டு சோழன் தலைகொண்டாங்கிற டைட்டில் இல்லாம வெறுமனே வீரபாண்டியன் சொல்லுது. இந்த கோவிலோட பேர் வந்து திருக்குறுமுள்ளூர் தேவர் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நவத்திருப்பதி 9 கோவில் சொன்னேன். அதுல பெருங்குளத்துல சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோவில் பாத்தீங்கன்னா நெட்ல இருந்து எடுத்த படம். கோவில் ஃபுல்லாவே வட்டெழுத்து கல்வெட்டுகள் தான். அந்த அண்டர்லைன் பண்ணிருக்க எழுத்த பாத்தீங்கன்னா ஒரு சடையமாறனோட கல்வெட்டுகள். திருவழுதி வளநாட்டு பெருங்குளத்து திருவழுதீஸ்வரத்து ஆழ்வார்க்கு அப்படின்னு இருக்கு. இந்த திருவழுதீஸ்வரம்ங்கிறது இது ஒரு பாண்டியன் பேர்ல தான் இருக்கு. ஆனா இது யாரால கட்டப்பட்டதுங்கிற அளவுக்கு தகவல்கள் இல்லை. அப்புறம் பிள்ளையார்பட்டி பக்கத்துல குடைவரை பக்கத்துல வைரவன்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு கோவில் இருக்கு. அதோட சண்டிகேஸ்வரர் கோவில் மட்டும் முற்கால பாண்டியர்களோட அமைப்புல இருக்குது. மேல வந்து ஒரே ஒரு தளத்துல ஒரு கோபுரம் இருக்கும். நான் புகைப்படம் எடுக்க மறந்துட்டேன். இது ஃபுல்லாவே வட்டெழுத்து கல்வெட்டுகள் உள்ள ஒரு கோவில், ஒரு சன்னதி. திருக்கோஷ்டியூர் வந்து தெரியும் எல்லாருக்கும். ஒரு திவ்ய தேசம். ஆனா வந்து இன்னைக்கு வந்து முற்கால பாண்டியர்களோட அமைப்புங்கிறது அங்க எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க நல்லா தேடினீங்கன்னா தரையில வந்து 2 வட்டெழுத்து கல்வெட்டுகள் பதிக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணப்ப என் ஞாபகத்துல இருந்ததை வச்சு எழுதியிருக்கேன். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச முற்கால பாண்டியர், அதாவது பாடல் பெற்ற தலங்கள் இல்லாத முற்கால பாண்டியர்களோட ரெஃபரன்ஸ் இருக்கிற கோவில்கள் நான் சொல்லியிருக்கேன். சுசீந்திரம் கோவில், பகவதி அம்மன் கோவில், மானூர் கோவில், அம்பாசமுத்திரத்துல 2 கோவில், அத்தாளநல்லூர் அம்பாசமுத்திரம் கிட்டே இருக்கு, நீலிதநல்லூர்ல ஒரு விண்ணகரம், உக்கிரன் கோட்டை, கங்கை கொண்டான், சீவலப்பேரி, இருக்கந்துறை, விஜயநாராயணம், திருக்குறுங்குடியில சிவன் கோயிலும் முற்கால பாண்டியரோடு தான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 2 கோயிலும் முற்கால பாண்டியரோடு தான். கல்லுமடை, சோழவந்தான், எதிர்கோட்டை. சோழவந்தான்ல 2 கோயிலும் முற்கால பாண்டியர் தான். ஆனா இப்போ இன்னொரு கோயில் இல்லைன்னு நினைக்கிறேன். எதிர்கோட்டை, திருப்புடை மருதூர், கோவில்குளம், ஆத்தூர், திருச்செந்தூர் முருகன் கோவில், இது எல்லாமே முற்கால பாண்டியர்கள் ஏதோ ஒரு விதத்துல கல்வெட்டோ இல்ல கோவில் அமைப்போ ஏதோ ஒரு விதத்துல முற்கால பாண்டியர்களா சொல்லப்படுது. குடைவரைக்கு வரலாம். குடைவரை வந்து பாண்டியர்கள் வந்து குடைவரை வந்து ரொம்ப நாள் வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பல்லவர்கள் வந்து ராஜசிம்மனே கட்டுமான கோவில்ங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. பின்னாடி தந்திவர்மன் மட்டும் ஒரே ஒரு குடைவரை பண்ணாரு. ஆனா பாண்டியர்கள் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் குடைவரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டியா என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, தாய்ப்பாறை லிங்கம், அதாவது லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணாம குடைவரையிலேயே செஞ்சிருவாங்க. நிறைய இறை உருவங்கள் காட்டுவாங்க. கருவறை வந்து சில கருவறைகள் எதிரெதிரா இருக்கிற குடைவரைகள்லாம் பாண்டியர்களோட தான் இருக்கும். சில குடைவரைகள்ல முன்மண்டபம் செய்யவே மாட்டாங்க. வெறும் பிளைனா கருவறை மட்டும்தான் இருக்கும். சிவனோட டான்ஸ் போஸ்ட் வந்து நிறைய குடைவரையில காட்டியிருக்காங்க. துவாரகபாலர்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா நமக்கு தெரியும், வித்தியாசமான அமைப்புல காட்டியிருப்பாங்க. நான் எல்லாமே காட்டல, ஒரு துவாரகபாலர் மட்டும் காட்டுறேன். வீரசிகாமணி குடைவரை, திருமயம் குடைவரை, குன்னண்டார் கோவில் குடைவரை, இந்த 3மே பாத்தீங்கன்னா 3மே ஒரே அமைப்புல தான் இருக்கும். திருமயத்தை வந்து முத்தரையர் கால குடைவரைன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா வந்து திருமயம் தாய்ப்பாறை லிங்கம், அது பாண்டியர் குடைவரை தான். 3மே நீங்க பாத்தீங்கன்னா சிற்ப அமைப்பு பாத்தீங்கன்னா 3மே ஒண்ணுதான். 3மே ஒரே காலமா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. சிவனோட நடன தோற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். திருமலாபுரம் குடைவரை, திருப்பரங்குன்றம் குடைவரை, செவல்பட்டி குடைவரை, 3லையுமே 3 வித்தியாசமான சிவனோட டான்சிங் போஸ்டர்ஸ் இருக்கு. போனா பார்க்கலாம். நான் சொன்னேன் கருவறை
மட்டும் இருக்கிற ஒரு குடைவரை சொன்னேன். பிளஸ் கருவறை ஒரு முன்மண்டபம் இருக்கிற ஒரு குடைவரை இங்க இருக்கு. மகிபாலன்பட்டி குடைவரை, இது வந்து சிவனோட ஒரு குடைவரை. கருவறை மட்டும் இருக்க குடைவரை. இந்த இடத்துல வந்து ஒரு சடையவர்மன் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டு இருக்கு. அது வந்து என்ன சொல்லுதுன்னா, பூங்குன்ற நாட்டு பூங்குன்றத்து உடையார் திருப்பூங்குன்றம் உடைய நாயனான்னு சொல்லுது. கணியன் பூங்குன்ற இந்த ஊரா இருக்கலாம் அப்படின்னு இதை வச்சு சொல்றாங்க. தாய்ப்பாறை லிங்கம் ஒரு சாம்பிள் பிக் கொடுத்துருக்கேன். இங்க இருந்து டைரக்டா கீழே இருந்தே மேல வர்ற செய்யப்பட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து புதுக்கோட்டையில மலைய கோவில்னு ஒரு குடைவரை இருக்கு. அதுவும் ஒரு முற்கால பாண்டியர் குடைவரை. அதுவும் பாத்தீங்கன்னா தாய்ப்பாறை லிங்கம். இந்த இடத்துல வந்து நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு கருவறை மட்டும் இருக்க குடைவரை. இந்த குடைவரையோட பேர் வந்து ஸ்ரீவரமுடையார் அப்படின்னு சொல்லுது. ஸ்ரீவரன்ங்கிறது பராந்தக நெடுஞ்செழியனோட ஒரு பேரு. இந்த குடைவரையிலேயே பரிவாதினி இருக்கு. பரிவாதினி எழுத்து இருக்கிற எல்லா குடைவரையுமே பாண்டியர் குடைவரை தான். ஆண்டிச்சிப்பாறை குடைவரை சொன்னேன். இது ஒரு முற்று பெறாத பாண்டியர்களோட குடைவரை. நீங்க பாத்தீங்கன்னா லிங்கம் செதுக்க ட்ரை பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு விநாயகரும் ஒரு தவ்வையும் இருக்காங்க. பாண்டிய நாட்டுல தவ்வை இருக்கிற குடைவரைகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த அமைப்பை நீங்க பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மனோட வல்லம் குடைவரை, மகேந்திரவர்மனோட தொடக்க குடைவரை எல்லாம் பாத்தீங்கன்னா விநாயகரும் தவ்வையும் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கான்செப்ட் இது திருநெல்வேலியில இருக்கு. குன்றக்குடியில 3 குடைவரைகள் இருக்கு. அதுல ஒரு குடைவரை தூண்ல பாத்தீங்கன்னா மசிலீச்சரம் அப்படின்னு ஒரு வட்டெழுத்துல எழுதுற மாதிரி இருக்குது. இந்த குடைவரையும் பாண்டியர்களோட குடைவரையா சொல்லப்படுறாங்க. எனக்கு நினைவுல இருந்தா சில குடைவரைகள் எழுதியிருக்கேன். நிறைய நான் மிஸ் பண்ணியிருக்கேன் இருக்கு. பாண்டியர்களோட இன்னொரு குடைவரை ஸ்பெஷல் என்னன்னா, அவங்களோட தூண் வந்து ரொம்ப ஆர்னமெண்டலா இருக்காது. ஒரு சதுரம் வெட்டு சதுரம் அந்த மாதிரி தான் வச்சு முடிச்சுப்பாங்க. திருச்சி கீழ் குடைவரை கூட முற்கால பாண்டியர்களோட குடைவரையா தான் சொல்றாங்க. இவங்களோட ஓவியம், முற்கால பாண்டியர்களோட ஓவியத்தை பத்தி பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது சித்தனவாசல் ஓவியம். கல்வெட்டுகள் பேர்ல அன்னவாயில், ஊரோட பேர் அண்ணல்வாயில், கோவில் பேரு அறிவார் கோவில். அதுல இருக்க ஓவியங்கள் வந்து ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனோட காலமா சொல்லப்படுது. ஏன்னா அவன் காலத்துலதான் குடைவரையை வந்து திருத்தி வைக்கிறாங்க. இன்னொரு ஓவியம் கிடைச்சிருக்க எங்க இடம் என்னன்னா திருமலாபுரம் குடைவரை. சீவிங்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செதஞ்சு போயிடுச்சு. ஆனா ஒரு சில பிக்ஸ் லைட்டா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுவும் முற்கால பாண்டியர்களோட ஓவியமா கருதப்படுது. நான் ஏற்கனவே சொன்னேன், முற்கால பாண்டியர்களோட கல்வெட்டு கோவில்கள்ல எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீர்ப்பாசன இடங்கள்லயும் கிடைக்குது. ஆனா இதுல சோகம் என்னன்னா, ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இன்னுமே பதிவிடாம இருக்கு. இந்த கல்வெட்டு நான் பார்த்தது, ஆனா இது எங்கேயுமே பதிவான மாதிரி தெரியல. தூம்புகள் நிறைய, பாண்டிய நாட்டுல வந்து ரொம்ப ஆறுகள் நிறைய கிடையாது. ஸோ வந்து குளங்களை வந்து அவங்க நிறைய வெட்டி விட்டாங்க. எல்லா குளத்துலயுமே தூம்பை போட்டு விட்டுறாங்க. சில தூம்புகள்ல அவங்களோட யாரு செஞ்சாங்கிறத வட்டெழுத்து எழுத்துக்கள்ல எழுதி விட்டுறாங்க. இது மதுரையில இருக்க ஒரு தூம்பு. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து அரசனோட 2 டைட்டில்ஸ் சொல்லுது. ஸ்ரீ வீரநாராயணன், ஸ்ரீ கரிவரமல்லன் அப்படின்னு 2 டைட்டில் சொல்லுது. சோ வந்து வீரநாராயணன் கரிவரமல்லன்ங்கிறது முதல் பராந்தக வீரநாராயணனோட பேரு. சோ இதை அவர் அமைச்சு கொடுத்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. நான் முன்னாடி ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் சொன்னப்பவே சொன்னேன், இவன் வந்து நிறைய கல்வெட்டுகள் மடை கல்வெட்டுகளா கிடைக்குது அப்படின்னு. நிறைய கல்வெட்டுகள் இவனோட அழிஞ்சு போச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 கல்வெட்டு, நீங்க எழுத்தமைதியை பாத்தீங்கன்னா அச்சு ஒன்னோட அச்சு மாதிரியே இன்னொன்னு இருக்கும். சோ இது எல்லாமே எங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பெஸ்டா இடத்துல கிடைச்சிருக்கு. இருப்பைக்குடி கிழவன் அப்படின்னு ஒரு சீஃப்டைன் லோக்கல்ல இருந்திருக்காரு. அவர் வந்து முன்ன இவர் செஞ்சு கொடுத்த மடை செதஞ்சு போனதால இவர் ரிப்பேர் பார்த்ததை பத்தி இந்த கல்வெட்டு சொல்லுது. சிற்பங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பல்லவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க பல்லவர் மாதிரி பாண்டியர் ஏன் வரல அப்படின்னு. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பல்லவர் காலத்துல அவங்களுக்கு ஈக்குவலா இருந்த ஒரு பேரரசு, அதாவது ஒரு கலாச்சாரம் இருந்த ஒரே இடத்துக்குள்ள ஈக்குவலா இருந்த ஒரு பேரரசு பாண்டிய பேரரசு தான். சோ பல்லவர்கள் எந்த அளவுக்கு யூனிக்கா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பாண்டியர்களோட சிற்பமும் பீக்கா இருந்திருக்கணும். ஆனா நமக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஏன்னா பின்னாடி வந்து எல்லாரும் சொல்ற முக்கிய கருத்து வந்து நாயக்கர் காலத்துல மொத்தமா அழிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் கலெக்ட் நான் நேர்ல பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்ட வாங்கின சில போட்டோ ஷேர் பண்றேன். இது பாத்தீங்கன்னா குற்றாலம் மியூசியம்ல இருக்குது. நான் வந்து பல்லவர்கள்ல கூட இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விஷ்ணுவை நான் பார்த்துக்க முடியாது. இது ஆத்தங்கரையில அடிச்சுட்டு வந்ததா சொல்றாங்க. இது கீழே உள்ள இடம் இல்லை, இது மட்டும்தான் இருக்குது.
இன்னொரு இது வந்து ஒரு பாறையில புடைப்பா இருக்குது. முற்கால சுந்தரபாண்டியபுரம்னு ஒரு ஊர் தென்காசி பக்கத்துல இருக்கு. புடைப்பா இருக்குது. இதுவும் ஒரு 7ஆம் நூற்றாண்டு இல்ல 8ஆம் நூற்றாண்டு அளவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான தவ்வை. திருமங்கலக்குறிச்சி, அதாவது சங்கன் கோயில் பக்கத்துல இருக்குது. பாத்தீங்கன்னா மாந்தன் மாந்தி இடம் மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களோட காட்டியிருக்கிறதுமே கொஞ்சம் வித்தியாசமா காட்டியிருப்பாங்க. அம்பாசமுத்திரம் கோயில்ல இருக்க ஒரு முற்கால பாண்டியரோட சிலை. இது வந்து எங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி அழகிய பாண்டியபுரம் இருக்கு. அங்க ஒரு விஷ்ணு சிலை இருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ஒரு அமைப்புலதான் அது இதுவும் இருக்கு. இது நியூயார்க் மியூசியம்ல ஒரு சிலை இருக்குது. 3 மீட்டர் உயரம் அப்படின்னு 3 மீட்டர் உயரத்தோட இருக்கு. ஒரு லேடி இருக்கிறாங்க. அந்த சிலையோட உயரத்தை பாருங்க. இது வந்து குறிப்புல என்ன இருக்குன்னா, பாண்டிய நாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு சிலை அப்படிங்கிற குறிப்போட இருக்கு. அது எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுங்கிற தகவலே இல்லை. பல பேர் கைமாறி போன தகவல் இருக்கு. கடைசியா மதுரை பாம்பேல இருந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. அந்த அந்த அளவுக்கு தகவல் இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய சிலை எங்க இருந்து எடுத்துட்டு போனோங்கிற தகவல் இல்லை. இது நியூயார்க்ல இப்ப இருக்கு. முற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த ஒரு வீரபத்திரர், ஒரு முருகர், ஒரு கொற்றவை, ஒரு விஷ்ணு, இன்னொரு கொற்றவை, ஒரு சண்டிகேஸ்வரர், ஒரு முருகன், ஒரு பிராமி, ஒரு இன்னொரு கொற்றவை, இதெல்லாம் முற்கால பாண்டியர்களோடது. இது எதுவும் இது வருத்தம் என்னன்னா, இது எல்லாமே சும்மா எங்கேயோ ஒரு மியூசியம்ல கிடக்குது, அல்லனா வெளியில கிடக்குது, அந்த மாதிரி தான் இருக்கு. எதுவுமே வழிபாட்டுல இருக்கிற அளவுக்கு எந்த சிலையுமே இல்லை. இந்த உக்கிரன் கோட்டையில எல்லாம் ஒரு பிடாரி கோவில், வடக்கு வாயில் செல்வி கோயில்னு ஒரு கோவில் இருக்கு. அங்க வந்து பொம்மை மாதிரி ஒரு துர்க்கையை செஞ்சு வச்சுக்கிட்டு முற்கால பாண்டியர் சிற்பம் எல்லாமே வெளியில கிடக்குது. அந்த மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க. அரிக்கை சவநல்லூர் நான் ஏற்கனவே சொன்னேன் முற்கால பாண்டியர்களோட கோவில்னு. அந்த கோவில்ல ஒரு சிற்பம், வித்தியாசமான சிற்பம் இருக்கு. இதை வந்து லகுலீஸ்வரா இருக்கலாம் அப்படின்னு, அந்த லகுலீஸ்வரர்னு சொல்லுவாங்களே, அந்த இதுல ஒரு சிற்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நெட்ல எடுத்தேன். ஆனா அந்த கோயில்ல வந்து மத்த சிற்பங்களை புகைப்படம் எடுக்க விடல. லோக்கல்ல வந்து இதை வந்து குபேரன் அப்படின்னு சொல்லி வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. கழுகுமலை பார்த்திருப்பீங்க. கழுகுமலை சிற்பம் ஒரு பிரம்மா, ஒரு முருகன், ஒரு சிவன், உமை ஒன்னா இருக்கிறது. ஒரு விஷ்ணு, ஒரு உமை, சூரியன் அல்ல சந்திரன் சொல்லப்படுற ஒரு உருவம். விஷாபகரணர், இது வந்து கழுகுமலையோட ஒரு வித்தியாசமான ஒன்னா இருக்கப்படுது. விஷாபகரணர்ங்கிறது வந்து பாம்புகளை வந்து ஆபரணமா போட்டுக்கிட்ட தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புக்ல வந்து இந்த விஷாபகரணர் தோற்றம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு தட்சிணாமூர்த்தி தீர்த்தங்கரர், ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்கிற ஒரு தீர்த்தங்கரர். கழுகுமலை பூதகணங்கள் வந்து அதோட ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுல சில புகைப்படங்கள். கழுகுமலையோட அம்பிகா யக்ஷியோட சிற்பம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அரிட்டாப்பட்டியில ஒரு சிற்பம் இருக்கு. லகுலீஸ்வரர்னு சொல்றாங்க, சண்டிகேஸ்வரர்னு சொல்றாங்க. இது ஒரு முற்கால பாண்டியர், குடைவரையில இருக்க முற்கால பாண்டியர் சிற்பம். இப்போ சமணம், இப்போ சமயம்னு எடுத்துக்கிட்டோம்னா சைவம் வைணவத்துக்கு இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சமணம் பௌத்தம் பத்தி நான் கொஞ்சமா சொல்றேன். பௌத்தம் வந்து அங்கங்க ஒரு உடைஞ்ச புத்தர் சிலை, ஒரு நல்லா இருக்க புத்தர் சிலை, பிரான்ஸ் இதெல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனா வந்து பாண்டிய மன்னர்கள், அதாவது முற்கால பாண்டியர்கள் பௌத்தத்துக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கல்வெட்டு கூட கிடைக்கல. பாண்டிய நாட்டுல இருந்து முதல்ல சீக்கிரமா அழிஞ்சு போன மதமா பௌத்த மதம் கருதப்படுது. இது வந்து கலப்பிரர் மதமா இருந்திருக்கலாம், அதனாலதான் சீக்கிரம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சமண மதம் வந்து செழிச்சு இருந்தது எல்லாருக்குமே தெரியும். மதுரையோட 8 குன்றங்கள்ல இருந்த சமணத்தை பத்தி நான் பேசல, அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் வேற ஏதாச்சும் பத்தி பேசலாம்னு சொல்றேன். இது வந்து உக்கிரன்கோட்டையில நான் போனப்ப நான் பார்த்தது. ஒரு முற்கால பாண்டியனோட ரெண்டு அரசர்களோட கல்வெட்டு இருக்கு. சடையமாறன், மாறன் சடையனோடது இருக்கு. இது அப்படியே நிக்க வச்சு சாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அருட்டுரை பெரும்பள்ளி அப்படின்னு ஒரு இதை பத்தி சொல்லுது. அருட்டுரை பெரும்பள்ளின்னு ஒரு இதை பத்தி சொல்லுது. ஆனா உக்கிரன்கோட்டையில இன்னைக்கு சமண தடயங்கள்னு பார்த்தா இதுவும் ஒரு சமண சிற்பம் வந்து குற்றாலம் மியூசியம்ல இருக்கு. அவ்வளவுதான் இருக்குது, வேற எதுவுமே சமண சின்னங்கள் தெரியல. அப்புறம் வந்து குரண்டி திருக்காட்டாம்பள்ளின்னு ரொம்ப ரொம்ப ஃபேமஸா ஒரு சமணப்பள்ளி இருந்திருக்கு. எல்லா சமண சின்னங்களையும் குரண்டி திருக்காட்டாம்பள்ளியில இருந்து யாராவது வந்து சிலை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த பள்ளி எப்படியோ அழிஞ்சு போச்சு. அதுதான் திருச்சுழியில ஒரு பள்ளிப்படை கோயிலா இப்போ இருக்குது. கழுகுமலையில ஒரு மாறன் சடையனோட 3 கல்வெட்டுகள் இருக்கு. அதுல ஒன்னு நான் சொல்றேன். இது வந்து வித்தியாசமா சமண சித்தாந்தத்தை பத்தி சொல்லுது. அதாவது ஏதோ ஒரு சித்தாந்தம் உரைக்கும் படாரர் உட்பட அவங்களுக்குலாம் ஆகார தானமா கிணறு வெட்டி கொடுத்தான் அப்படிங்கறதுதான் கான்செப்ட்.
ஆனா சமண சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கு, அது 10ஆம் நூற்றாண்டு அளவுலயே இருந்திருக்குங்கிறது இந்த கல்வெட்டுகள் மூலமா நமக்கு தெரியுது. தாமிரபரணி ஆத்தங்கரையில தான் நவ திருப்பதி 9 பாடல் பெற்ற 9 திவ்ய தேசங்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு திவ்ய தேசம் இருக்க ஊர்லயுமே சமணம் செழிச்சு இருந்திருக்குங்கிறதுக்கு அந்தந்த ஊர்ல இருந்து கிடைச்ச சமண சின்னங்கள் தான் சாட்சி. இதெல்லாம் ஆழ்வார் திருநகரில இருந்து எடுத்துட்டு வந்தது. ஸ்ரீவைகுண்டத்திலயும் ஒரு சமண கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. மேலப்பறையப்பட்டி, இது வந்து கழுகுமலை பக்கத்துலதான் இருக்கு. இது ஒரு புடைப்பு சிற்பம். முடிவைத்தானேந்தல், இது தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. இதுவும் 2 சமண சின்னங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து வந்து சில நந்தி சிலைகளை பார்க்கலாம். இது வந்து பனஞ்சாடி. நான் ஏற்கனவே முற்கால பாண்டியர் கோவில் காட்டினேன். முற்கால பாண்டியர்களோட நந்தி வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்காது, சிம்பிளா இருக்கும். எல்லாம் அந்த நான் முன்ன காட்டின தட்சிணாமூர்த்தி நந்தி எல்லாமே முள்ளுக்குள்ள கிடக்குது. இது வந்து தொல்லியல் துறையால பாதுகாக்கப்படுற ஒரு கோவில். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊர் என்னன்னா மேலநீலிதநல்லூர் அப்படின்னு ஒரு ஊரு. முற்கால பாண்டியர்களோட செல்வாக்கு ரொம்ப இருந்த ஊரு. ஒரு சிவன் கோயில் அழிஞ்சு போயிருக்குது, இந்த நந்திகள் மட்டும் உடஞ்சு போயிருக்க மாதிரி தெரியுது. இந்த கோயிலோட இந்த ஊரோட குளத்துல 3 தூம்பு கல்வெட்டுகள் இருக்கு. 3மே மாறன் சடையனோடது. இந்த இதுல ஒரு பெருமாள் கோவில் விண்ணகரம் இருக்கு, திருநாரண விண்ணகரம் அப்படின்னு. சோழன் தலைவன் வீரபாண்டியன் கல்வெட்டுகள் நிறைய இருந்துச்சு. ஆனா திருப்பணின்னு சொல்லி சதிச்சுட்டாங்க. ஓகே, அவ்வளவுதான். சரி, முடிச்சுக்கலாம். கொஸ்டின் ஆன்சர் போயிடலாமா?